الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعد أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وعباد الرحمن الذين يمشون على الأرض هونا وإذا خاطبهم الجاهلون قالوا سلاما صدق الله العظيم. அன்பான அல்லாஹுவின் நல்லடியார்களே, நாம் இன்று மூன்றாவது அமர்வாக வகுப்பாக இபாதுர் ரஹ்மான் அல்லாஹுவினுடைய அடியார்கள் இடத்தில் இருக்க வேண்டிய பண்புகள், சிஃபத்துகள், தன்மைகளை பற்றி அல் குர்ஆன் சூரத்துல் ஃபுர்கானுடைய இறுதி பகுதியில பேசுகின்ற அந்த வசனங்களை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதனுடைய முதல் வசனம் وَعِبَادُ الرَّحْمَنِ الَّذِينَ يَمْشُونَ عَلَى الْأَرْضِ هَوْنًا وَإِذَا خَاطَبَهُمُ الْجَاهِلُونَ قَالُوا سَلَامًا. நான் விரும்புறேன் உங்கள கொஞ்சம் பேர் இந்த இபாதுர் ரஹ்மானுடைய அந்த சிஃபாத்துகள் உள்ளடக்கிய அந்த ஆயத்துகளை மனப்பாடம் விடும். ஒன்னும் கஷ்டம் இல்லை. ஒவ்வொரு நாளும் ஒரு ஆயத்து அல்லது 2 ஆயத்து நாங்க ஓதுவோம். அந்த ஆயத்துகளை மனப்பாடமிட நினைச்சா இலகுவாக மனப்பாடமிடலாம். தொழுகையில, தஹஜ்ஜுதுல அதனுடைய கருத்தை மனதுக்கு எடுத்து அதை ஓதலாம். இன்றைக்கு 2-3 வகுப்புகளாக இந்த ஒரு ஆயத்து தான் போகுது. இபாதுர் ரஹ்மான் அல்லதீன யம்ஷூன அலல் அர்தி ஹௌனன் வஇதா காதபஹுமுல் ஜாஹிலூன காலு சலாமா. மனசு வச்சீங்கன்னா இன்ஷா அல்லாஹு தஆலா இந்த வசனங்களை, ஆயாத்துகளை பாடமாக்க இயலும். ஒன்றும் அது கஷ்டமான சிரமமான விடயம் அல்ல. இந்த முதல் வசனம் இபாதுர் ரஹ்மானுடைய இந்த முதல் வசனத்துல சொல்லப்பட்ட முதலாவது பண்பு அல்லாஹுடைய அடியார்கள். இபாதுர் ரஹ்மான் நல்லடியார்கள் என்று கூட நான் மொழிபெயர்ப்பு செய்யல. இந்த நல்லடியார்கள் நினைச்சா நாம யாரோ பெரிய அவுலியாக்களுடைய விஷயத்தில் உள்ள சிபத்துகளை இது பேசுறாங்க அப்படின்னு நாங்க யாரையோ 3வது ஆளை பத்தி திங்க் பண்ணுவோம். அப்படி அல்ல. இபாதுர் ரஹ்மான் ரஹ்மானுடைய அடியார்கள். நாங்க எல்லோரும் ரஹ்மானுடைய அடியார்கள் தான். நாங்க ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும், நாங்க அதை மனப்பூர்வமாக உணர்ந்தாலும் நம்பினாலும் நம்பாவிட்டாலும் மறுத்தாலும் கூட நாங்க யாருடைய அடியார்கள் தான்? ரஹ்மானுடைய, அந்த ரஹீமுடைய அடியார்கள் தான். வாப்பா பிள்ளையை பெற்ற பிறகு மகன் இவர் என்ற வாப்பா இல்லைன்னு மறுத்தாலும், ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும், வழிபட்டாலும் வழிபடாவிட்டாலும் அவர் வாப்பட பிள்ளைதான் அவர். அதனால இபாதுர் ரஹ்மான் ரஹ்மானுடைய அடியார்கள் என்று இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் மனப்பூர்வமாக ஏற்று செயல் வடிவத்தில் அல்லாஹ்வுடைய ஒரு அடியானாக உலகத்தில் வாழ்ந்து காட்டுகின்ற இது ஒரு சேலஞ்ச். உலக வாழ்க்கையில, இது எங்களோட வாழ்க்கையில் இது ஒரு பெரிய ஒரு போராட்டம். இந்த போராட்டத்தில் நான் ஷைத்தானுடைய அடியான் அல்ல, நப்சினுடைய அடிமை அல்ல, கூட்டாளிகளுக்கோ சூழல்களுக்கோ என்வாயரன்மெண்ட்டுக்கோ நான் அடிமையாக மாட்டேன். இவைகளுக்கு மத்தியில் அல்லாஹ்வின் அடியானாக வாழ்ந்து காட்டுவேன் என்பது அவருடைய ஒரு போராட்டம். அப்ப அந்த அடிப்படையில இபாதுர் ரஹ்மான், முதலாவது இபாத் என்ற வார்த்தையில உள்ள தன்மையை நாங்க பார்த்தோம். அடிமைத்துவம், அல்லாஹ்வுக்கு அடிபணிந்து வாழுகின்ற ஒரு உணர்வு ஒரு முஸ்லிம் இடத்தில் அவர் எங்க போனாலும் அவரிடத்தில் இருக்கணும். 2வது ரஹ்மான், இரக்கத்தன்மை, பாசம், நேசம் என்ற ஒரு சிஃபத் அவரிடத்தில் இருக்க வேண்டும். 3வது தன்மையை தான் நாம் நேற்று பார்த்தோம். அல்லதீன யம்ஷூன அலல் அர்தி ஹௌனன், அவர்கள் பூமியில மிக நளினமாக, மிருதுவாக, பணிவாக நடப்பார்கள். பெருமையோ கர்வமோ மமதையோ அவர்களிடத்தில் இருக்காது. இபாதுர் ரஹ்மான் எப்படி இருப்பார்கள் அவர்கள்? அல்லதீன யம்ஷூன அலல் அர்தி ஹௌனா என்ற அந்த இதுல அவர்கள் எத்தகையவர்கள் என்றால், அவர்கள் பூமியிலே மிக பணிவோடு நடப்பவர்களாக இருப்பார்கள்.
என்று சொல்லப்பட்டுச்சு. இந்த பணிவு என்பது மிக முக்கியமான ஒரு பண்பு, எல்லோரிடத்திலையும் வர வேண்டிய ஒன்று. இதற்கு மாற்றமான பெருமை, அகம்பாவிதம், கர்வம், மமதை, நான் என்ற அனானியத் என்று சொல்லக்கூடிய தற்பெருமை, இது மிக மோசமான பயங்கரமான ஒரு விஷயம். அது அல்லாஹ்வுடைய கோபத்துக்கு ஆளாகுகின்ற ஒரு குணம் மட்டுமல்ல, அடியார்கள் கூட வெறுக்குகின்ற ஒரு விஷயம் அது. எனவே பெருமையினுடைய பயங்கரத்தை பற்றியும் பணிவினுடைய முக்கியத்துவத்தை பற்றியும் நேற்று குர்ஆனுடைய ஹதீஸினுடைய ஒளியிலே நாம் சில விடயங்களை பகிர்ந்து கொண்டோம். அதன் கடைசி கட்டமாக சரி, நாம் எப்படி பணிவாக வாழ்றது, பணிவுள்ளவர்களாக நாம் ஆக வேண்டும் என்பதற்காக இஸ்லாம் எங்களுக்கு சில அழகான வழிகாட்டல்களை, அழகான சில வழிமுறைகளை தந்திருக்கின்றது. பணிவை நாங்கள் சம்பாதித்துக் கொள்ள, பணிவுள்ளவர்களாக நாங்கள் ஆக, பெருமை என்ற நோய்க்கு வைத்தியம் செய்ய, அதுல ஒன்றுதான் இஃப்ஷாஉ ஸலாம், எல்லோருக்கும் சலாம் சொல்வது. பெரியவர்கள், சிறியவர்கள், எங்களிடத்திலே வேலை செய்பவர்கள், எங்களுடைய பிள்ளைகள், மனைவி, எல்லோருக்கும் சிரித்த மலர்ந்த முகத்தோடு மதித்து, ஆட்களை மதித்து சலாம் சொல்வது. அதிலும் குறிப்பாக கோபதாபம் ஏற்பட்டு விட்டால், மனஸ்தாபம் ஏற்பட்டு விட்டால் நாம் முந்தி போய் மன்னிப்பு கேட்பது, சலாம் சொல்வது, இது பெருமையை இல்லாமல் ஆக்கும் என்று ஹதீஸினுடைய அந்த கண்ணோட்டத்திலே நாங்கள் நேற்று பார்த்தோம். பணிவு உண்டாகக்கூடிய இரண்டாவது விடயம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பணிவையும் ஒரு அடக்கமான ஒரு நிலையையும் உருவாக்குவதற்கு ஷரியத் எங்களுக்கு சொல்கின்ற ஒரு விடயம்தான் ஏழை எளியவர்களோடு அதிகமாக புலங்குவது. தபரானியுடைய ஹதீஸிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அஹிப்புல் மசாகீன வஜாலிசுஹும், ஏழைகளை விரும்புங்கள், எளியவர்களை விரும்புங்கள், வஜாலிசுஹும், அவர்களோடு ஒன்றர கலந்து இருங்கள், புலங்குங்கள். எங்களை விட தாழ்வாக, கஷ்டத்தோடு, சிரமத்தோடு உள்ளவர்களோடு நாங்கள் புலங்கும் போது அல்லாஹ் எங்களுக்கு எவ்வளவு நியமத்து செய்திருக்கிறான், நாங்கள் எவ்வளவு நல்லாக இருக்கிறோம் என்று நாங்கள் ஒரு நடுத்தரமான நிலையில் இருந்தால் கூட அல்லாஹ் எங்களை நன்றாக வைத்திருக்கிறான் என்று கல்வால் பூரிப்படைந்து சந்தோஷப்பட்டு இருப்பதை கொண்டு போதுமாக்கி கொள்ளக்கூடிய ஒரு நிம்மதியான மனோநிலையை மனிதன் இயல்பாக பெற்றுக் கொள்றான். அப்படி இல்லாம இவன் எப்போதும் இவரை விட பெரிய மட்டத்துல, பெரிய லெவல்ல உள்ளவர்களோட புலம்பும் போது எனக்கு இருக்கிறது போதாது, நான் தான் இப்படி இருக்கிறேன், எனக்கு மட்டும்தான் இப்படி இருக்குது, என்னுடைய அவருக்கு அப்படி இருக்குது, இவர் இப்படி இருக்கிறார் என்று போதாது 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 என்ற மனோநிலை அவனுக்கு உண்டாகி பேராசை பிடித்து வாழ்வதற்காக சம்பாதிப்பதா அல்லது சம்பாதிப்பதற்காக வாழ்வதா என்ற வித்தியாசம் இல்லாமல் வாழ்க்கையே சம்பாதிக்கிறதுக்காகத்தான் என்ற ஒரு நிலையில் அவன் ஓட அலைய திரிய ஆரம்பித்து விடுகிறான். எனவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய ஒரு கட்டளை, வஸ்பிர் நஃப்ஸக மஅல்லதீன யதுஊன ரப்பஹும், சூரத்துல் கஹஃப், வெள்ளிக்கிழமை நீங்கள் ஓதி வரக்கூடிய சூரா. அதிலே ஒரு கட்டளை அல்லாஹ் தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறப்பித்தான். வஸ்பிர் நஃப்ஸக, எளிய சஹாபாக்கள் அம்மார், பிலால், யாசிர், ரூமி ரலியல்லாஹு தஆலா அன்ஹும், இந்த எளிய சஹாபாக்கள் அரபியர் அல்லாத வம்சங்களை சார்ந்தவர்கள். இவர்கள் ஆரம்பமாக இஸ்லாத்தை தழுவிய அடிமைகள். குறைஷி தலைவர்கள் சொன்னார்கள், இந்த எளிய மக்கள் அடிமைகளும் ஹபஷிகளும் உங்களோடு இருக்கும்போது நாங்கள் எப்படி உங்களோடு வந்து சேருவது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவங்க ஏதோ வந்துட்டாங்க இஸ்லாத்துக்கு, இவங்களை கொஞ்சம் அப்புறப்படுத்திட்டு அவங்களை இஸ்லாத்துக்கு எடுக்கிறதுக்கு கொஞ்சம் இவங்களை விட்டு தூரமாகலாமா என்ற எண்ணம் அவங்களுக்கு தோன்றுச்சு. அல்லாஹு தஆலா உடனே வஹீயின் மூலம் கட்டளை பிறப்பித்தான். இந்த வசனம் அருளப்பட்டது, வஸ்பிர் நஃப்ஸக, உங்களுடைய நஃப்ஸை நீங்கள் இந்த ஏழை சஹாபாக்களோடு நீங்கள் பொறுமையாக அமர வையுங்கள். வஸ்பிர், சபர் செய்யுங்கள்,
இந்த ஏழை சஹாபாக்களோடு ஒன்றர கலந்திருக்கிற விஷயத்திலே, அமர்கின்ற விடயத்திலே நீங்கள் உங்களுடைய நஃப்ஸை கட்டுப்படுத்தி பொறுமையோடு இருங்கள் என்று அல்லாஹு தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கட்டளை பிறப்பித்தார். எனவே நாம் எங்களுடைய அன்றாட வாழ்க்கையில் எளியவர்களோடு, கஷ்டத்தோடு, சிரமத்தோடு உள்ளவர்களோடு எங்களுக்கு உறவு இருக்க வேண்டும், புழக்கம் இருக்க வேண்டும். நாங்கள் ஒரு சபைக்கு போனாலும், ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனாலும் கூட எங்கட லெவலுக்குள்ளவங்களை பார்த்து நான் யாரோடு உட்கார்றது, ஏந்த தரத்தில் உள்ள கண்ணியமான, கௌரவமான அல்லது என்னைய விட அந்தஸ்தில் உள்ளவங்களோட மாத்திரம் சேர்ந்து கொண்டு இருக்கக்கூடாது. ஒரு இடத்துல ஒரு சகனுக்கோ, ஒரு கலரியில, ஒரு டேபிள்லயோ, ஒரு இடத்திலேயோ உட்கார்றதுக்கு பார்த்தா அங்க சாதாரணமான ஆட்கள் உட்கார்ந்து இருக்கிறாங்க. என் மனசு சொல்லுது இங்க எனக்கு உட்கார இயலாது. அதை தாண்டி அவர் போறாரு. எங்க போறாரு? ஏன் போறாரு? ஏன் இங்க உட்காரல? உட்கார தானே வேணும், சாப்பாடு தானே வேணும். இங்கேயும் சாப்பாடு இருக்குது, இங்கேயும் உட்காரலாம். மனசு விடுகவில்லை, இங்க உட்கார இயலாது. ஏன்? இங்க யாரு உட்கார்ந்துகிறான்? இங்க எளிய ஆக்கள், சாதாரண ஆக்கள், வேலை செய்யற ஆக்கள் இங்க உட்கார்ந்து இருக்கிறாங்க. நான் யாரு? நான் அந்த போஸ்ட்ல உள்ளவன், நான் இந்த வசதியோடு உள்ளவன், ஏந்த தரத்தில் உள்ளவங்க யாரும் இருக்கிறாங்களான்னு தேடி போறார். இது இவருடைய உள்ளே இருக்குகின்ற அந்த கர்வம், அந்த பெருமை, நான் ஒரு பெரிய ஆள் என்ற அந்த உணர்வு அவர் அங்க உட்கார விடுவதில்லை. எனவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அஹிப்புல் மசாகீன, ஏழைகளை விரும்புங்கள், வஜாலிசு, அவர்களோட ஒன்றரை கலந்துறீங்க. உங்களோட பங்கன், உங்களோட ஒரு சாப்பாடு விருந்து போடுறீங்களா, ஏழைகளை லிஸ்ட்ல நீங்க முதலாவது லிஸ்ட் அவுட் பண்ணுங்க. உங்களை ஏழைகள் யார், எங்களோட மஹல்லாவுல யார் ஏழைகள் இருக்கிறாங்க, அந்த ஏழைகளை முதலாவது லிஸ்ட் பண்ணுங்க. வெறும் பணக்காரர்கள் மட்டும் அழைக்கப்படுகின்ற விருந்து கெட்ட விருந்துன்னு சொல்லி இருக்கிறாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நாங்க விருந்து கொடுக்கிறோம். ஒரு ஹதீஸில் அழகாக சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அஜபன், ஆச்சரியமாக இருக்குகின்றது, சாப்பாடு தேவையில்லாத வசதி உள்ளவர்கள் அழைக்கப்படுகிறார்கள், சாப்பாடு தேவையுள்ள பசியோடு இருக்குகின்ற ஏழைகள் விடப்படுகிறார்கள். சாப்பாடு கொடுக்கிறது, உணவு கொடுக்கிறது, விருந்து கொடுக்கிறது நல்ல விஷயம். ஆனா அதுல நாங்க ஏழைகளை சேர்த்துக் கொள்ள வேண்டும், கஷ்டத்தோடு உள்ளவர்களை சேர்த்துக் கொள்ள வேண்டும், சிரமத்தோடு உள்ளவர்களை சேர்த்துக் கொள்ள வேண்டும். வெறும் ஒரு தரத்துள்ளவர்கள் மாத்திரம் சேர்ந்து நாங்கள் அத விருந்துகள், சாப்பாடுகளை வச்சுக் கொள்றத தவிர்க்கப்பட வேண்டும். ஷர்ரு தாம், கெட்ட விருந்து என்ற வாசகத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாவிச்சிருக்கிறாங்க. சரி, எப்படியோ நாங்க சாதாரணமான எளிய மக்களோட உறவு, தொடர்பு, எங்களை விட கீழே உள்ளவர்களோட நெருக்கம், அவர்களை அரவணைச்சுக் கொள்றது, அவர்களோட சேர்ந்து புலங்குறது, இதனால் எங்கள்கிட்ட பணிவு வரும், பெருமை இல்லாமல் ஆகும். இரண்டாவது, அதனுடைய பாய்தா பிரயோசனம் என்னவென்றால், அல்லாஹ் எங்களுக்கு செஞ்சிருக்கிற நியமத்துகள் விளங்க வரும். அல்லாஹ் இன்னும் எவ்வளவு நல்லா வச்சிருக்கிறான், இது இவர் சந்தோஷமா இருப்பார். இவருடைய மனோநிலை அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடிய நிலைமை வரும். அப்படி இல்லைண்டா போதாது போதாது என்று அதிருப்தி அடைகின்ற ஒரு நிலைமை உண்டா. எங்கள்கிட்ட பெருமை இல்லாமல் போய், பெருமை என்று சொல்றது நேற்று நாங்க பார்த்தோம், நீங்கள் அறியாம உள்ளுக்கு வளர்கின்ற ஒரு நோய். அது கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து திறமையால், அழகினால், கெட்டித்தனத்தினால், வசதி வாய்ப்பினால், இவைகள் மூலமாக எங்களை அறியாம வளரும். திறமையாக, அழகாக, வசதியாக இருப்பது தப்பில்லை, தாராளமாக இருக்கலாம். ஆனால் அதன் மூலம் பெருமை வரக்கூடாது, அதுதான் முக்கியம். அப்ப அந்த அடிப்படையில பணிவு எங்கள்கிட்ட உண்டாகிறதுக்கு நாம கடைபிடிக்க வேண்டிய மூன்றாவது விஷயம் என்னண்டா, பணிவிடைகள் செய்வது, சாதாரணமான வேலைகள் செய்வது. இது எங்கள்கிட்ட பெருமையை இல்லாமலாக்கும். ஒரு சஹாபி அப்துல்லா இப்னு சலாம் ரலியல்லாஹு தஆலா, பேர் என்ன? அப்துல்லா இப்னு சலாம் ரலியல்லாஹு தஆலா. இந்த சஹாபி கவர்னராக இருந்தாங்க. பின்னால காலத்தில் இவங்க கவர்னராக நியமிக்கப்பட்டாங்க. இந்த சஹாபி பஜார்ல வராங்க. எப்படி வராங்க? விறகு கட்ட, விறகுகள் இருக்குது, அடுப்புல பாவிக்கிற விறகுகள், இத இவங்க கட்டி தலையில சுமந்து கொண்டு பஜார்ல வராங்க. அப்துல்லா இப்னு ஹன்ஸலா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு என்ற ஒரு சஹாபி அவங்க கேட்டாங்க,
மா ஹமலக அலா ஹாதா வ அன்ன அல்லாஹ அக்னாக அன் ஹாதா. அப்துல்லாஹ் இப்னு ஹன்தலா ரலியல்லாஹு தஆலா கேட்டாங்க, உங்களுக்கு அல்லாஹ் நல்ல வசதி வாய்ப்பை தந்திருக்கிறான், நீங்க கவர்னராக இருக்கிறீங்க, செல்வாக்கோடு இருக்கிறீங்க, உங்களுக்கு என்ன தேவை வந்துச்சு? விறகு கட்ட தூக்கி கொண்டு நீங்க காட்டிலிருந்து விறகு வெட்டி அதை தலையில சுமந்து கொண்டு தெருவுல ரோட்ல வாருங்க, என்ன தேவை, என்ன அப்படி ஒரு அவசியம் வந்துச்சு உங்களுக்கு? அவங்க விறகு கட்ட கீழே வச்சுட்டு அழுதாங்க. சொன்னாங்க, சமிஅத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யகூல், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல நான் கேட்டிருக்கிறேன், மன் கான ஃபீ கல்பிஹி மிஸ்காலு ذرة மினல் கிப்ரி லா யதுகுல் ஜன்னah, யாருடைய உள்ளத்துல அணுப்பிரமாணமான அளவும் பெருமை இருக்குமோ அவன் சொர்க்கம் நுழைய மாட்டான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இது முஸ்லிம்ல வரக்கூடிய சஹீஹான ஹதீஸ். இந்த ஹதீஸ அப்துல்லாஹ் இப்னு சலாம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொல்லிட்டு சொன்னாங்க, எனக்கு நான் கவர்னராக இருக்கிறதும் நான் செல்வாக்கோட இருக்கிறதும் இப்படியான ஒரு பெருமைய ஒரு கர்வத்தை எனக்கு உண்டாக்குற மாதிரி இருக்குது, நான் பயப்படுறேன், என்ற கல்வில பெருமை வந்துருமோன்னு சொல்லி அதற்காக தான் அப்துல்லாவே நான் இதை சுமந்து வந்தேன், நான் சுமந்து கொண்டு போறேன். இவங்க கேட்டாங்க, தாங்க நான் சுமந்து கொண்டு போறேன், இவங்க விடல. இப்படி சாதாரணமான வேலைகளை செய்யக்கூடியவங்களாக நாங்க இருக்கணும். இது எங்களோட பெருமை என்ற பயங்கரமான இந்த வியாதியை அல்லாஹ் இன்னையும் உங்களை விட்டும் பாதுகாக்க வேண்டும். இந்த கல்வில வரக்கூடிய ஒரு வியாதி இத இல்லாமலாக்கும் எங்கள்கிட்ட பணிவை நாங்க சம்பாதிச்சு கொள்றதுக்கு அது துணையாக உதவியாக இருக்கும். பணிவிடைகள் செய்வது, பள்ளிக்கு வாரம் சுத்தம் இல்லாம இருக்குது, முன்னால ஏரியா கிளீன் பண்ணி விடுறது, ஸ்லிப்பர்ஸ் எல்லாம் சும்மா அரைகுறையா போட்டு வச்சிருக்குது, அதை லைனுக்கு அடுக்கி விட்டுறது. யார செருப்பு அடுக்கிறோம்? அல்லாஹ்வுடைய வீட்டுக்கு வந்திருக்கிறவங்க, அல்லாஹ்வுடைய மாளிகைக்கு வந்திருக்கிறவங்க, எனக்கு என்ன குறைஞ்சிட போகுது? என் கை இல்லாம போயிருமா, கால் இல்லாம போயிருமா, என்ன குறைஞ்சிடும்? டாய்லெட் ஏரியாவுக்கு போறோம், வாஷ்ரூம் ஏரியாவுக்கு போறோம், கிளீன் இல்லாம இருக்குது, நாங்க கொஞ்சம் அதை கிளீன் பண்ணி விட்டுறது. அல்லாஹ்வுடைய வீடு பாக்கியம். சாதாரணமான வேலைகளை செய்வது இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய முக்கியமான சுன்னா. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க தெருக்களை கிளீன் பண்ணுவாங்க. உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஜனாதிபதி அமீருல் முஃமினீனாக இருந்தபோது குபாவுடைய பள்ளிக்கு கிளம்பல ஒரு நாள் ஒருத்தருக்கும் தெரியாம போய் பள்ளியை முழுக்க கிளீன் பண்ணிட்டு வருவாங்க. மதீனால இருந்து குபாவுடைய பள்ளியில போய் அதை கிளீன் பண்ணிட்டு கூட்டி துப்புரவாக்குவாங்க. யாரு? நாட்டுடைய ஜனாதிபதி அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அமீருல் முஃமினீனாக ஜனாதிபதியாக இருந்த காலம். ஒரு வயோதிப பெண்மணி இருந்தார், கண் தெரியாத மூதாட்டி பெண்மணி. உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அந்த பெண்ணுக்கு பணிவிடை செய்யணும், அவருக்கு ஏதாவது தண்ணி எடுத்து கொடுக்கிறது, அவட வீட்டை கிளீன் பண்ணணும், சுத்தம் செஞ்சு ஏதாவது பணிவிடை செய்யணும். 2 தடவை 3 தடவை போனாங்க. யாரோ ஒருத்தர் வந்து எல்லாம் கிளீன் பண்ணி வச்சிருக்கு, தண்ணி எடுத்து வச்சிருக்குது. அப்ப யாருமா வந்தன்னு கேட்டா அந்த பெண்மணி சொல்றா, யாரோ ஒரு புள்ள வாராரு, ஒரு வாலிப புள்ள வந்து செஞ்சுட்டு போறாரு, யாருன்னு எனக்கு தெரியாது வாப்பான்னு சொல்றான். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இது யாருன்றதை கண்டுபிடிக்கணும், அவருக்கு முந்தி நான் இந்த வேலையை செய்யணும். இவ்வளவு ரகசியமாக வந்து இந்த விஷயத்தை செய்யறது யாருன்றத ட்ரை பண்றாங்க, ஆனா பிடிக்க முடியல. ஒரு நாள் ஒளிஞ்சிருந்து பார்த்தா அமீருல் முஃமினீன் நாட்டினுடைய ஜனாதிபதி ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு வந்து இந்த பணிவிடையை செஞ்சுட்டு வெளியே வராங்க. வஅன்த யா அமீருல் முஃமினீன், அமீருல் முஃமினீன் நீங்களா? ஆச்சரியத்தோட கேட்டதோட வாயில கைய வச்சுட்டான். நான் யாருன்றது இந்த பெண்ணுக்கு இன்னும் தெரியாது, நான் மதீனாவுடைய ஒரு கொடியன் நினைச்சு கொண்டிருக்கிறான், இந்த ரகசியத்தை வெளிப்படுத்திராதுன்னு சொன்னான். பாருங்க, அல்லாஹ் எப்படியான குவாலிட்டிஸ் அவங்களுக்கு இருந்திருக்கு. இவங்கதான் மனிதர், இவங்கள்ட்ட தான் மனித பண்புகள் இருந்துச்சு. அவங்களத்தான் குர்ஆன் சொல்லுது ரிஜாலுன், மனிதர்கள். உலகம் நீங்க பார்க்கணுமா, ஸ்டேஜில உலகத்துடைய மேடையில இஸ்லாம் நிறுத்துகின்ற மனிதர்கள் யாரு? நீங்க ஃபாலோ பண்றதாக இருந்தா, உங்களோட ரோல் மாடலாக ஆக்குறதாக இருந்தா இந்த சஹாபாக்களுடைய ஹிஸ்டரிகளை படிங்க. வீட்டுல பிள்ளைகளுக்கு சஹாபாக்களுடைய பாதை நாங்க ஆகணும், நானும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ஆகணும், ஃபாத்திமா நாயகியை போல வரணும்,
ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹாவை போல வரணும். அந்த தியாக சம்பவங்கள், அந்த பண்பாடுகள் உள்ள சரித்திரங்களை நாங்க படிக்கணும். நாடகத்தையும் நடிப்பையும் இன்றைக்கு நாங்க பிள்ளைகளுக்கு காட்டுறோம். என்ன ஆக்டிங், அதுல நடிக்கிறவர் யார்? அவர் ஆக்ட் பண்றாரு. நடிக்கிற நடிப்பை நாங்க வாழ்க்கையாக்கலாம். அது நடிப்பு, அது வாழ்க்கையாகுமா? சிரிச்சாலும் நடிப்பு, கோபப்பட்டாலும் நடிப்பு, அடிச்சாலும் நடிப்பு. இந்த நடிப்பை பார்த்து நாங்களும் இப்படி வாழணும்னு நாங்க நினைச்சா நடிப்பு ஒரு நாளும் வாழ்க்கையாக. அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கிறான் சஹாபாக்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை. ஆகையினால எங்கள்கிட்ட பணி உண்டாகிறதுக்கு மூணாவது விஷயம் சாதாரணமான வேலைகள், வீட்டு வேலைகளை செய்யும், ஹிதுமத் செய்யும். சிலவங்களுக்கு வீட்டுல ஒன்றும் செய்யலாம், ஒன்றும் ஒரு வேலையும் அவங்களுக்கு செய்யலாம். அப்படி இருக்கக்கூடாது. வீட்டுடைய வேலைகளை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூ சயீத் அல்-குத்ரி ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, நீங்க பணிவுள்ளவர்களாக ஆக வேண்டுமா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போல சாதாரண ஆடை உடுங்க, அவர்களை போல சாதாரணமான வாழ்க்கை வாழுங்க. இஸ்லாம் எங்களை ஏழையாக வாழ சொல்லுங்க, ஏழையாக வாழ சொல்லல. அப்ப ஜக்காத்து கடமையாக்கு இஸ்லாம் கடமையாக்கி இருக்காது. இஸ்லாம் சதகா தர்மம் செலவழிக்கிறத வலியுறுத்துது. நாங்க தாராளமாக வசதியோட வாழலாம். ஏழையாக வாழ சொல்லல, ஆனா எளிமையாக வாழ சொல்லு. சிம்பிளாக வாழுங்க. வசதி இருக்கலாம். நாங்க இன்றைக்கு இருக்கிறது 5, நாங்க வாழ்றது 50 மாதம். இருக்கிறத விட 10 மடங்கு நாங்க பெருசா காட்டுறது. ஆனா இஸ்லாம் சொல்லுது, உங்கள்கிட்ட 10 50 இருந்தா நீங்க 5 இருக்கிற மாதிரி பணிவாக எளிமையாக சிம்பிளாக வாழுங்க. அடுத்தவங்களுக்கு கொடுக்கிற விஷயத்துல தாராளமாக செய்யுங்க. அப்ப மூணாவது விஷயம் என்னண்டா, நாங்க பொதுவான வேலைகளை, சாதாரணமான வேலைகளை, பணிவிடைகளை செய்யறது. அது நாங்க யாருக்கும் ஹெல்ப் பண்ணணும், ஒரு ரோட்ல அல்லது ஏதோ ஒரு இடத்துல யாராலும் கார் வந்து அவரோட வெஹிக்கல் வந்து பிரேக் டவுன் ஆகி நிக்கிறாரு, நாங்க போய் நின்று அவருக்கு ஹெல்ப் பண்ணலாம், ஹிதுமத் செய்யலாம். அவர் ஒரு அந்நியராக கூட இருக்கலாம், அவர் ஒரு கிறிஸ்டியனாக இருக்கலாம், ஒரு ஹிந்துவாக இருக்கலாம், அது பிரச்சனை இல்லை. நாங்க முஸ்லிம் என்பதை இனங்காட்டிக் கொண்டு அடையாளப்படுத்திக் கொண்டு நாங்க என்ன உங்களுக்கு என்ன ஹெல்ப் பண்ணலாம், என்ன செய்யணும், உங்களுக்கு அது ஒரு சந்தர்ப்பம், எங்களுக்கு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. எங்களுக்கு செயல் வடிவத்தில் இஸ்லாத்துக்கு அவர் இஸ்லாத்தை பற்றி நல்ல ஒரு எண்ணத்தை அவருக்கு உண்டாக்குறது. இந்த பொதுவான வேலைகள், பள்ளியுடைய வேலைகளோ அல்லது வீட்டினுடைய வேலைகளோ அல்லது மற்ற எங்களோட சகோதரர்களுடைய வேலைகளோ நாங்க செய்யறதுல பின்வாங்க கூடாது. மூணாவது விஷயம், இதுல உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹியுடைய அவங்களும் ஜனாதிபதியாக, உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஜனாதிபதியாக இருந்தாங்க. அவங்களுடைய ஜனாதிபதியாக இருந்த நேரத்தில் அவங்களிடத்தில் ஒரு கெஸ்ட் ஒன்று, ஒரு விருந்தாளி வருகிறார். விருந்தாளி வந்த நேரத்தில் வீட்டுல விளக்குல லாம்புல அதனுடைய எண்ணெய் முடிஞ்சிருது. இப்ப அத எண்ணெய போய் பெரிய கலண்டிருந்து எண்ணெய ஊத்தி லாம்புல ஊத்தி அதை பத்த வைக்கணும். ஆனா இவங்க பார்த்தாங்க, வந்த விருந்தாளி சொன்னார், நான் போயிட்டு செய்யறேன் சொன்னாங்க. ஒரு மனிதனுடைய உயர்ந்த பண்புல இல்ல வந்த விருந்தாளிட்ட வேலை வாங்குறது, வந்த விருந்தாளிட்ட வேலை வாங்குறது அது நல்ல பண்பு இல்ல என்று சொல்லி வானாண்டு உட்கார வச்சாங்க. வேலை செய்யற ஹாதிம உங்களோட வீட்டுல வேலைக்காக இருக்கிற அந்த வேலை செய்யற பொடியனை எழுப்பட்டுமான்னு கேட்டாங்க. சொன்னாங்க, வானாம், ஆள் இப்பதான் தூங்கி இருக்கிறார், அவர் தூங்கட்டும். இவங்க போய் பெரிய அங்க ஸ்டோர் அந்த பகுதியிலிருந்து பெரிய கலன்ல இருந்து எண்ணெயை கொண்டு வந்து அதுல ஊத்தி பத்த வச்சுட்டு சொன்னாங்க. இவங்க கேட்டாங்க, நீங்க அமீருல் முஃமினீனாக இருந்து கொண்டு, ஜனாதிபதியாக இருந்து கொண்டு இந்த சின்ன வேலையை நீங்க செய்றீங்களே. அவங்க சொன்னாங்க, கும்து வஅன உமர் வதஹதுது வஅன உமர் வரஜஅது வஅன உமர் மா நகஸ மின்னி ஷைஉன். அவங்க சொன்ன பதிலத்தான் நான் இங்க சொல்ல வரேன். நான் எழும்பினேன், நான் உமர், நான் போனேன், நான் உமர், நான் திரும்ப வந்தேன், நான் உமராகத்தான் இருக்கிறேன். இந்த வேலையை செஞ்சதனால என்ற ஒன்றும் குறைஞ்சிடல. என்ன குறைஞ்சிருச்சு? எங்க அந்தஸ்து குறைஞ்சிருச்சா? என்ன குறைஞ்சிருச்சு என்ற ஒரு தத்துவ கருத்தை அவங்க அந்த இடத்துல சொன்னாங்க. ஆகையினால பொதுவான பணிவிடைகளை, வேலைகளை, நாங்க சாதாரணமான வேலைகளை செய்து பழகணும். அதனால பணிவு உண்டாகும், பெருமை இல்லாமல் போகும். பெருமையை இல்லாமல் ஆக்க நாங்க மூணாவது இந்த இபாதுர் ரஹ்மானுடைய மூணாவது தன்மையில் இருக்கிறோம். மூணாவது தன்மையை நாங்க உண்டாக்கி கொள்ளணும். என்னது? பணிவு.
அதுக்கு ஆப்போசிட் என்ன தன்மை? பெருமை. அதை இல்லாமலாக்கும். அதுக்குரிய வழிகள் மூணாவது நான் 3 விஷயங்களை பார்த்தோம். 4வது விஷயம் என்னன்னு சொன்னா, நாங்க எங்களை பத்தி திங்க் பண்றது, முஹாசபா செய்யறது. நான் யாரு? நான் பெருமைப்படுறதுக்கு நான் யாரு? எனக்கு என்ன இருக்குது? நான் என்ன பெரிய, நான் என்ன நினைச்சு கொண்டிருக்கிறேன்? எனக்கு ஒன்றுமே இல்லையே, எனக்கு ஒன்றும் தெரியாது. மார்க்கத்தில் எவ்வளவு விஷயம் எனக்கு தெரியாது, தெரியாதது எனக்கு எவ்வளவு இருக்குது, எனக்கு முடியாத விஷயம் எவ்வளவு இருக்குது, நான் பெருமைப்படுறதுக்கு என்ன இருக்குதுன்னு இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, நீ யார் என்பதை நீ விளங்கிக் கொண்டால் நீ ஒரு நாளும் பெருமை அடிக்க மாட்டாய். நீ யார் என்று உனக்கு விளங்க தெரியாதா? என்னிடம் கேள், நான் சொல்லுகிறேன். நீ யார் தெரியுமா? பிறப்பதற்கு முந்தி இந்திரிய துளியாக இருந்தார். ஆடையில பட்டா அது அசிங்கமான அருவருப்பாக கருதப்பட்டது, கழுகப்படும், அப்புறப்படுத்தப்படும். பார்ப்பதற்கோ பிறரிடம் காட்டுவதற்கோ தகுதி இல்லாத ஒரு இந்திரிய துளியாக இருந்தார். நாளை நீ மரணமாகிவிட்டால் துருவாடை எடுக்குகின்ற பிணமாக, செத்த உயிரிழந்த பிணமாக மாறிவிடுவார். ஒரு நாள் 2 நாள் வைத்தால் புழுவெடுத்து உன்னுடைய உடலிலே துருவாடை வர ஆரம்பித்து விடும். கண்ணால், மூக்கால், காதால் இரத்தமும் சலமும் வெளிவர ஆரம்பித்து விடும். முன்பின் துவாரங்களினால் அசிங்கங்கள் வெளியாக ஆரம்பித்து விடும். இந்த ஆரம்பம் உன்னுடையது என்னது? இந்திரிய துளி. முடிவு பிணம். இதுக்கு இடையில நீ என்ன தெரியுமா? மலத்தையும் சிறுநீரையும் இரத்தத்தையும் சலத்தையும் சுமந்து கொண்டு நடமாடுகின்ற ஒரு உடல். நீ எவ்வளவு அற்பமானவன் என்றால், அழகான பழங்களை, ஆப்பிளாக இருக்கலாம், மாம்பழமாக இருக்கலாம், கிரேப்ஸாக இருக்கலாம், அல்லது நல்ல நல்ல ஸ்வீட்கள், கேக்குகள், சாக்லேட்டுகளாக இருக்கலாம், உனக்குள்ளே போட்டு விட்டால் அது கொஞ்ச நேரத்திலே மலமாக மாறி, நல்ல நல்ல ட்ரிங்க்ஸ் உனக்குள்ளே போட்டு விட்டால் அதை அசிங்கமான சிறுநீராக மாற்றுகின்ற, மலத்தையும் சிறுநீரையும் தயாரிக்குகின்ற ஒரு மெஷின் தானே தவிர நீ வேறு எதுவும் இல்லை. உனக்கு என்ன பெருமை என்று யாரு சொல்லுகிறா? இமாம் கஸாலி ரஹிமஹுல்லாஹ். மொபைல் போன்ஸ் இருந்தா சுவிட்ச் ஆஃப் செஞ்சு கொள்ளுங்க. கொஞ்ச நேரம் நாங்க எவ்வளவு மனசால கவனத்தோட விஷயங்களை கேட்கிறோமோ அவ்வளவுதான் அது உள்ளத்தில் எங்களோட வாழ்க்கையில பிரதிபலிக்கும். ஏதோ அப்ப இமாம் கஸாலி ரஹிமஹுல்லாஹ் சொல்ற இந்த விஷயத்தை நாங்க ஒவ்வொருத்தரும் யோசிச்சுப்பாங்க. நான் யாரு? நான் எங்க இருந்தேன்? எப்படி வந்தேன்? நான் இப்ப என்ன? என்னோட பெருமை வாரத்துக்கு என்ன இருக்குது என்பதை நாங்க நினைச்சா நாங்க பெருமைப்பட தேவையில்லை. பணிவு தானாக வரும். அதோடு அல்லாஹ்விடத்துல துஆ செய்யறது. இந்த முறைகளை நாங்க கையாண்டு எங்கள்கிட்ட பணிவை நாங்க உண்டாக்கணும். இபாதுர் ரஹ்மான், அல்லாஹ்வுடைய அடியார்களாக நாங்க வாழணும். முயற்சியும் இன்ஷா அல்லாஹ். அதுல 3வது சிபத்து தான் பணிவு. உலகத்துல ஆக சிறந்த மனிதர் யாரு? சொல்லுங்க பார்க்கலாம். சுப்ஹானல்லாஹ். சய்யிதுல் அன்பியா, அஷ்ரஃபுல் அன்பியா, காத்தமுன் நபியீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர்களுடைய சிறப்புகளை பேசுறேன்னா எத்தனையோ நாள் பேசலாம். அவ்வளவு அல்லாஹ் அவங்களுக்கு கண்ணியத்தை கொடுத்தாங்க. உலகத்தில் ஆக பணிவுள்ள மனிதர் யாரு? சொல்லுங்க பார்க்கலாம். உலகத்தில் ஆக பணிவாக நடந்த மனிதர் யாரு? அந்த சய்யிதுல் அன்பியா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபிமார்களின் தலைவர், இருலோகத்தின் நாயகர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் உலகத்தில் ஆக பணிவுள்ள மனிதர். பெருமை அடிக்கிறதுடா அதுக்குள்ள எல்லா காரணங்களும் அவங்கள்ட்ட இருந்துச்சு. என்னென்ன ரீசன், எங்களுக்கு பெருமை வாரத்துக்குரிய ரீசன்ஸ் என்னென்ன இருக்குதோ, காரணங்கள் இருக்குதோ, அதெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல 100க்கு 100% இருந்துச்சு. அழகா, திறமையா, அறிவா, சுப்ஹானல்லாஹ். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, லீ ஷம்சுன் வலித் துன்யா ஷம்சுன் வ ஷம்சி அஃதலு மின் ஷம்சித் துன்யா. உலகத்துக்கு ஒரு சூரியன் இருக்குது, எனக்கும் ஒரு சூரியன் இருக்குது. இந்த சூரியன் உலகத்தின் சூரியனை விட சிறந்தது. உலகத்தின் சூரியனை நெருங்கினால் சுட்டு பொசுக்கிவிடும். என்னுடைய சூரியனை நெருங்கினால் அன்பும் வெளிச்சமும் பிரகாசமும் தான் அது கிடைக்கும் எனக்கு சொன்னார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறப்புகளை சுப்ஹானல்லாஹ். அப்படி இருந்தும் அவங்க முஸ்னத் அஹ்மதுல் ஹதீஸ் வருகிறது,
ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 பேரும் உட்கார்ந்து இருக்கிறாங்க. இன்னல்லாஹ அர்ஸல மலக்கம் மினல் மலாயிகா, ஒரு மலக்கு வருகை தருகிறார். அவர் வந்து சொல்லுகிறார், இன்னல்லாஹ ஹய்யரக, அல்லாஹ் உங்களுக்கு 2 ஆப்ஷன்ஸ் எல்லாம் தந்திருக்கிறான். 2 சப்ஜெக்ட்ல ஏதாவது ஒன்றை நீங்க செலக்ட் பண்ணீங்க. என்னன்னு கேட்டாங்க. சொன்னாங்க, இம்மா நபி மலக்கன் நபியா மலிகன் நபியா அவ் அப்தன் நபியா, அரசராக இருந்து நீங்க நபியாக இருக்கலாம். நபித்துவத்தோட நுபுவத்தோட உங்களுக்கு அரசாட்சி அல்லாஹ் தரலாம். நீங்க விரும்பினா உங்களை அல்லாஹ் அரசராக ஆக்கிறதுக்குரிய ஏற்பாட்டு அல்லாஹ் செய்வான். நீங்க அரசராகவும் இருந்து நபியாகவும் இருக்கலாம். 2வது அப்தன் நபியா, அல்லது சாதாரண ஒரு மனிதராக, ஒரு அப்தாக, அல்லாஹ்வுடைய ஒரு அடியானாக நீங்க நபியாக வாழ்றது. 2ல எதை நீங்க எடுக்கிறீங்க என்று அல்லாஹ் தஆலா உடைய புறத்திலிருந்து அந்த மலக்கு வாரார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நவர இலா ஜிப்ரீல் கல் முஸ்தஷீரி லஹு, உடனே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்தாங்க, அபிப்ராயம் கேட்கிற மாதிரி பார்த்தாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வ அஷார இலைஹி அன் தவாதஹ, அவங்க சொன்னாங்க பணிவை தேர்ந்தெடுங்கன்னு சொன்னாங்க. கையால இப்படி சைக்கின செஞ்சாங்க, பணிவை தேர்ந்தெடுங்க, பணிவை நீங்க எடுத்துக்கொள்ளுங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நான் அபுதாக நபியாக, அபுதுனா என்னது, இபாத் என்ற வார்த்தையுடைய சிங்குலர் வந்து அபுதுல், அதனுடைய ஒருமை வந்து அப்துல். அப்ப நீங்க அடிமையாக, நான் அடிமையாக நபியாக இருக்கிறத விரும்புறேன் என்று தேர்ந்தெடுத்தான். ஹதரத் அபு உமாமா அல் பாஹிலி ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, அதுக்கு பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்பயும் அவங்க உட்காரும் போது பணிவோட கீழே தான் உட்காருவாங்க. ஒரு உயரமான இடத்திலிருந்து ஒரு நாள் அவங்கள சாப்பிட்டதை நான் காணல. ஒரு அடிமை சாப்பிடுற மாதிரி கீழே யாரோ ஒரு எஜமான் சாப்பாடு போட்டு ஒரு பணிவோட ஒரு அடிமை சாப்பிடுற மாதிரி தான் சாப்பிடுவான். யாரோ எஜமான், அல்லாஹ் என்னைய பார்த்து கொண்டிருக்கிறான், அவன் அடிமை, அவனுக்கு முன்னால் எனக்கு என்ன கர்வம், எனக்கு என்ன பெருமை, எனக்கு என்ன மமதை, எனக்கு என்ன இருக்குது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அஜ்லிசு கமா யஜ்லிசுல் அபீத், அடிமைகள் உட்கார்ற மாதிரி தான் நான் உட்காருவேன். படுக்காலும் ஒரு அடிமை படுக்கிற மாதிரி படுப்பாங்க. அவங்களோட நடவடிக்கையில பேச்சுல ஒரு நாளும் உம்மு மஅபத் ரலியல்லாஹு அன்ஹா, முஸ்லிம்ல ஒரு நீண்ட ரிவாயத்து இருக்கிற சம்பவம் உண்டு. அவங்க உம்மு மஅபத் இஸ்லாத்துக்கு வாரத்துக்கு முந்தைய ஒரு பெண்மணி. ஒரு நீண்ட சம்பவம் நான் சொல்றேன்னா, சஹாபாக்களுக்கு தண்ணி இல்லாம இருந்துச்சு, தண்ணி கிடைச்சது. இந்த உம்மு மஅபத் என்ற பெண்மணி அவ இஸ்லாத்துக்கு வாரத்துக்கு முந்தைய பின்னால சஹாபியாகிட்டாங்க. சஹாபியாவாக ஆன பிறகு இந்த விஷயத்த சொல்றாங்க. இப்ப நானும் அங்க போயிருந்தேன், தண்ணி கேட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாருக்கும் தண்ணி புகட்டினாங்க, எனக்கும் தண்ணி புகட்டினாங்க. சாக்கில் கௌமி ஆகிருஹும், அப்ப யாரு பங்கிடுறாரோ, யாரு தண்ணி குடிப்பாற்றாரோ அவரு கடைசியாக குடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் குடிப்பாற்றிட்டு அவங்க கடைசியாக குடிச்சாங்க. நான் இஸ்லாத்துக்கு வந்த பிறகுதான் இவங்கதான் நபி என்பது தெரிஞ்சதே தவிர அந்த சபையில் அவங்க அந்த சபையுடைய தலைவர் என்றோ அல்லது நபி என்றோ அவங்க காட்டிக்கொள்ளவும் இல்லை. நான் அவங்களுடைய நடவடிக்கையினால புரிந்து கொள்ளவும் முடியாம இருந்துச்சுன்னு சொல்றாங்க. இஸ்லாத்துக்கு வந்த பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பணிவை சொல்லும் போது நாங்க ஒரு ஜமாத்துடைய ஒரு அதாவது அமீராகவோ அல்லது இவர் ஒரு பிரசிடென்டாகவோ அல்லது ஒரு செக்ரட்டரியாகவோ இருக்கிறாரு, ஒரு 5 பேர் அறியாதவங்க வந்தா இவர் இவர் எப்படியாவது ஒரு மனோநிலை என்னவாக இருக்கும், எங்கட நான் தான் இந்த இடத்துல பெரியவர், நான் தான் இவர், என்ற போஸ்ட் இது, என்னைய வந்து இப்படி அறிமுகப்படுத்தணும் அப்படின்னு இவர் விரும்புவாரு. அல்லது எப்படியாவது சொல்லிக்கொள்ள பார்ப்பாரு, எப்படியாவது தடமாறி எப்படியாவது ஒரு வழியில நான் வந்து இன்ன ஆள்ன்றத சொல்லிக் கொள்றதுக்கு பார்ப்பார். அல்லது அவருடைய நடவடிக்கைகள்ல அவர் நடந்து கொள்ற விதத்தில் அப்படி விளங்கும். உம்மு மஅபத் ரலியல்லாஹு சொல்றாங்க, நான் அவ்வளவு நேரம் அங்க இருந்தேன், இஸ்லாத்துக்கு வரும் வரைக்கும் எனக்கு இவங்கதான் அந்த இடத்துல நபியாக உள்ளவர்கள், இவர்கள் எல்லோருடையும் தலைவர் என்பது சொல்லவும் இல்லை, நடவடிக்கையில கூட விளங்கலன்னு சொல்றாங்க. எப்படி பணிவோட நடந்திருப்பாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த பணிவுனாலதான் அல்லாஹு தஆலா சுப்ஹானல்லதி அஸ்ரா பிஅப்திஹி, அல்லாஹ் உயர்ந்த போஸ்ட்களை, பாக்கியங்களை, சந்தர்ப்பங்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு கொடுத்தான். அதுல ஒன்றுதான் அல்லாஹு தஆலா அவங்கள சந்திரனுக்கு அல்ல,
இந்த அதாவது பூமியிலிருந்து சந்திரனுக்கோ அல்லது வேறொரு பிளானட்டுக்கோ அல்லது ஏதோ ஒரு நாட்டுக்கோ அல்ல, எல்லாத்தையும் தாண்டி 7 வானங்களை தாண்டி சித்ரத்துல் முன்தஹா வரை மிஅராஜுக்கு அல்லாஹ் கொண்டு போனது. அல்லாஹ் உயர்த்தினான். அவங்களோட பணிவுனால அல்லாஹ் உயர்த்தினான். இந்த சப்ஜெக்ட சொல்லும் போது குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா சுப்ஹானல்லதி அஸ்ரா பி அப்திஹி, தன்னுடைய அப்து இபாத் அப்து தன்னுடைய அப்து அடியாரை இரா பயணத்திலே மிஅராஜுடைய அந்த இரவிலே வானலோகத்துக்கு அந்த கொண்டு போன அல்லாஹ் தூய்மையானவன். இந்த சப்ஜெக்ட அல்லாஹ் தஆலா சொல்ல வரும்போது பாவிக்கின்ற வார்த்தை என்னண்டா சுப்ஹானல்லதி அஸ்ரா பி அப்திஹி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றான்? தன்னுடைய அடியாரை அழைத்து சென்றான் என்று. இதுல என்னண்டா அல்லாஹ் என்ன உணர்த்துறான்டா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய அந்த பணிவுதான் அவங்களை அல்லாஹ் அவ்வளவு உயர்த்துறதுக்கு காரணம். இரண்டாவது இதில் உள்ள சப்ஜெக்ட் விளங்க வேண்டிய விஷயம் என்னண்டா, நாங்க இவரை இவ்வளவு கொண்டு போனாலும் அவர்கிட்ட எந்த விதமான பெருமையும் வராது. இன்னைக்கு கொஞ்சம் பேர் சில ஆட்கள் பொதுவாக மனிதர்கள் கொஞ்சம் டிராவல் பண்ணிட்டா, சில கண்ட்ரிகளுக்கு போயிட்டா, எங்கேயாவது ஒரு 4-5 நாடுகளோட விசா பட்டுட்டா, அவருக்கு கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டா, அவர் நினைக்கிறாரு நான் யாரு, எனக்கு நீங்க சொல்ல வாரீங்களா, எனக்கு தெரியாத நாடா, நான் போகாத ஊரா, நான் பழகாத ஆக்கலா, எனக்கு நீங்க ஒண்ணு சொல்ல தேவை, எனக்கு தெரியும் நான் எத்தனை பேரோட பழகுறேன் தெரியுமா, நான் இங்க போயிருக்கிறேன் தெரியுமா, நான் ஆஸ்திரேலியால இருந்திருக்கேன், அங்க இருந்திருக்கிறேன், இங்க இருந்திருக்கேன், எனக்கு எல்லா எக்ஸ்பீரியன்ஸும் இருக்குது. நான் அவர்கிட்ட வந்துருக்கு. கொஞ்சம் எங்க ஒரு சில நாடுகளுக்கு சில ஊர்களுக்கு டிராவல் பண்ணிட்டா அவருக்கு பெருசா நினைக்கிறாரு. அல்லாஹ் தஆலா இங்க என்ன சொல்றான்டா, ஊரு விட்டு ஊரு, நாடு விட்டு நாடு அல்ல, நாங்க எங்கட முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை 7 வானங்களை கடந்து சித்ரத்துல் முன்தஹாவுக்கு கொண்டு போனாலும் அவர் அப்தாகத்தான் இருக்கிறாரு. சுப்ஹானல்லதி அஸ்ரா பி அப்திஹி. அடுத்தது குர்ஆன்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்த பெரிய கௌரவமான ஒரு விஷயம் தான், அல்லாஹ் கொடுத்த ஒரு சர்டிபிகேட், அவங்களுக்கு கொடுத்த ஒரு டிகிரி, அவங்களுக்கு கொடுத்த அவங்களோட அல்லாஹ் தஆலா கொடுத்த ஒரு விஷயம் தான் அல்லாஹ்வுடைய குர்ஆன் அல்லாஹ் அவங்களுக்கு கொடுத்தது. அது யூனிவர்சிட்டியால கொடுக்கப்பட்ட சர்டிபிகேட் அல்ல. அல்ஹம்துலில்லாஹில்லதி அன்ஸல அலா அப்திஹில் கிதாப, அல்ஹம்துலில்லாஹில்லதி அன்ஸல அலா அப்திஹி அல் கிதாப. இந்த வேதத்தை, இந்த அல் குர்ஆனை, சுப்ஹானல்லாஹ், முழு உலகத்துடைய அறிவு ஞானங்களும் பொதிந்திருக்கக்கூடிய இந்த வேதத்தை நாங்கள் எங்களுடைய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு கொடுத்தோம். அந்த கொடுத்தாலும் எனக்கு தெரியும், எனக்கு அந்த எனக்கு இந்த போஸ்ட் இருக்குது, அந்த சர்டிபிகேட் இருக்குது என்ற எந்த கர்வமும் அவங்கள்ட்ட வரல. அபுதிஹி, அவங்க அபுதாகவே இருந்தாங்க. எனவே அன்பான மேலான கண்ணியமான பெரியோர்களே சகோதரர்களே, இபாதுர் ரஹ்மான் உடைய 3வது சிஃபத்து தான் பணிவு. நாங்க எல்லாரும் அப்படிப்பட்ட ரஹ்மானுடைய இபாதுகளாக வாழ நாங்க முயற்சி செய்யணும். 4வது சிஃபத் அதுல சொல்லப்பட்டிருக்கிறது, வஇதா காத்தபஹுமுல் ஜாஹிலூன காலு ஸலாம். அவர்களோடு அறியாதவர்கள் மடமையாக அறியாத்தனத்தினால காத்தபஹும் அவர்களை எதிர் நோக்கினால் அல்லது எதிர்த்தால், விவாதம் செய்தால், தர்க்கம் செய்தால், காலு சலாமா, அவர்கள் தர்க்கம் செய்யவோ விவாதம் செய்யவோ சண்டை சச்சரவு செய்யவோ மாட்டார்கள். காலு சலாமா, சலாம் சொல்லுவாங்க என்ற அர்த்தம் அல்ல இதுக்கு. காலு சலாமா, சலாமத்தை விரும்புகிறோம், நான் சண்டை சச்சரவு விரும்புறாக்கள் இல்ல, அல்லாஹ்வுக்காக என்னைய விட்டுருங்க, சலாமத் சலாம், சண்டை சச்சரவு பிரச்சனையை நான் விரும்புறது இல்லன்னு ஒதுங்கி போயிருவாங்க. இது ஒரு முக்கியமான விஷயம். ஒரு இபாதுர் ரஹ்மான் இடத்துல வர வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் இது. விவாதங்கள், தர்க்கங்கள், டிபேட் பண்றது, ஆர்கியூ பண்றது, எடுத்த எல்லாத்துக்கும் குறுக்கு கேள்வி கேட்கிறது, நான் சரி நீ பிள்ளைன்றத ப்ரூவ் பண்ண பாக்குறது, எனக்கு தெரியும்ன்றத காட்ட பாக்குறது, உங்களுக்கு தெரியாதுன்றத நிரூபிக்க பாக்குறது, இப்படியா இது இருக்குது. சமூகத்துல பிரச்சனைகளை, பிளவுகளை, சண்டை சச்சரவுகளை பார்ட்டியாக, குரூப்பாக சமுதாயத்தை கூறு போன்ற ஒரு பயங்கரமான ஷைத்தானுடைய வெப்பன். ஆளால் மதிக்கணும், மாற்று கருத்து
அவரோட ஒப்பீனியன் எந்த ஒப்பீனியனை விட டிஃபரெண்டாக இருக்கலாம். ஆனா அவரை மதிக்க நாங்க தெரிஞ்சிருக்கோம். எந்த இடத்துல கருத்து வேற்றுமைக்கு இடம்பாடு இருக்கிறதோ அப்படியான விடயங்களை சர்ச்சைக்குள்ளதாக ஆக்கக்கூடாது, ஹராம். அதுல ஷரியத்துல இடமே கிடையாது. ஒற்றுமை ஆக முக்கியம். ஒற்றுமைன்றது உடலும் உடலும் சேர்ந்திருக்கிறது அல்ல, உள்ளங்கள் சேர்ந்திருக்கும், உள்ளங்கள் இணைஞ்சிருக்கணும். இந்த சப்ஜெக்ட் நாங்க தனியா பார்க்கணும் இன்ஷா அல்லாஹு தாலா. இதுல ஹஜ்ரத் மஅரூஃப் அல்-கர்ஹி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க. அதுக்கு முந்தி நான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் சொல்கிறேன். திருமிதியில வரக்கூடிய ஹதீஸ்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், மா வல்ல கௌமுன் பஅத ஹுதன் இல்லா ஊத்துல் ஜதல். எந்த ஒரு சமுதாயமும் நேர்வழிக்கு பிறகு வழிகட்டு போனது கிடையாது, தர்க்கம் விவாதத்தின் மூலமாகவே தவிர. நேர்வழியில ஒற்றுமையாக இருந்தவர்கள் பிளவுபட்டதெல்லாம் தர்க்கம், விவாதம், குதர்க்கங்கள், இவைகளினால். நாங்க தர்க்கம் செய்ய வேண்டியவங்க எவ்வளவு வெளியேறிக்கிறாங்க. இஸ்லாத்தை பத்தி சொல்லி அவங்களை இஸ்லாத்துக்கு எடுக்க வேண்டியவங்க வெளியேறிக்கிறாங்க. நாங்க இந்த ஆர்கியூ பண்றதும் டிபேட்டும் இதையும் எதுக்கு பாதிக்கிறோம்? இஸ்லாத்தில் உள்ளவங்களை வெளியே போடுறது. சஹாபாக்களுடைய கவலை என்னவாக இருந்துச்சு? எப்படி யாரையாவது உள்ளுக்கு கொண்டு வந்து சேர்க்கலும்ன்ற கவலை இருந்துச்சு. என்ன கவலை இருந்துச்சு? எப்படி வெளியே உள்ளவங்களை உள்ளுக்கு கொண்டு வரலாம் என்பதுதான் அவங்களோட கவலையாக இருந்துச்சு. இன்றைக்கு என்னோட கவலை என்னண்டா, எப்படி உள்ளுக்குள்ளவரை வெளியே தள்ளலாம். அவனை காப்பிருந்து, அவனை பாசிக்கிண்டு, அவனை பிதத்வாதி, அது இதுன்னு சொல்லி எப்படி வெளியே தள்ளலாம். இதுக்குத்தான் நாங்க நோட்டீஸ் அடிக்கிறதும், நாங்க எங்கட முயற்சிகள் செலவாகிறதும், எங்கட நேரம் வேஸ்ட் ஆகிறதும் எல்லாமே உள்பூசல்கள், உள்நாட்டு கலவரங்கள். எந்த ஒரு சமுதாயமும் தங்களுக்கு இடையிலே சண்டை சச்சரவு செஞ்சு கொண்டு அவர்கள் முன்னேறியது கிடையாது. முன்னேற அவங்களுக்கு நேரம் இல்லை. முன்னேறத்துக்குரிய விஷயங்களை பிளான் பண்ண, ப்ரோக்ராம் பண்ண அவங்களுக்கு நேரம் இல்லை. அவங்களோட முழு டேலண்டும் எபிலிட்டியும் எங்க செலவாகுது? இவர் அவருக்கு அடிக்கிறது, அவர் இவருக்கு அடிக்கிறது. பிளவு இன்றைக்கு சில ஊர்கள்ல ரொம்ப கவலையான நிலைமை. அதனாலதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு ஹதீஸ்ல சொன்னாங்க, அனா ஸஈமுன், இது முஸ்னத் அஹ்மத்ல வரக்கூடிய ஹதீஸ், அனா ஸஈமுன் பிபைத்தி ஃபீ ரபதில் ஜன்னah லிமன் தரக்கல் மிராஅ வ இன் கான முஹிக்கா. யாரு உண்மையில இருந்தாலும், அவர் ஹக்குல இருந்தாலும், முஹிக்கான ஹக்குல இருந்தாலும் விவாதம் செய்வத, தர்க்கம் செய்வத விடுகிறாரோ, உண்மையில இருந்தாலும் சண்டை சச்சரவு இத வேண்டாம் என்பதற்காக இதை விட்டு ஒதுங்கி இருக்கிறாரோ, அவருக்கு நான் சொர்க்கத்துடைய ஒரு ஓரப்பகுதியில் ஒரு மாளிகையை பெற்றுக் கொடுப்பதற்கு நான் பொறுப்பேற்கிறேன் என்று சொன்னார். 3 விஷயங்களை சொன்னாங்க. 3 பேருக்கு நான் சொர்க்கத்தில் மாளிகையை பொறுப்பெடுக்கிறேன். இந்த ஹதீஸ் முஸ்னத் அஹ்மதுல வருகிறது. ஒன்று, யாரு உண்மையில இருந்தும் அவருடைய கொள்கை சரி, அவருடைய நிலைப்பாடு சரி, ஆனாலும் அடுத்தவர்களோட அவரு சண்டை சச்சரவு விவாதம் தர்க்கம் இதுல ஈடுபடுறது. இப்படி யாரு இருக்கிறாரோ அவருக்கு சொர்க்கத்துடைய ஒரு ஓரப்பகுதியில் ஒரு மாளிகையை பெற்றுக் கொடுப்பதற்கு நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன். நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன். 2வது சொன்னாங்க, யாரு பொய் சொல்றதை விடுறாரோ, கேலிக்கு கூட விளையாட்டுக்கு கூட நான் பொய் சொல்ல மாட்டேன் என்ற ஒரு வைராக்கியத்தோட பொய் சொல்லாம பேசினா உண்மை பேசுவேன், இல்லாட்டி இல்ல அவ்வளவுதான் என்று அந்த உறுதியோட யார் இருக்கிறாரோ அவருக்கு சொர்க்கத்துடைய நடுப்பகுதியில நான் ஒரு மாளிகையை பெற்றுக் கொடுப்பதற்கு பொறுப்பேற்றுக் கொள்கிறேன். 3வது சொன்னாங்க, யாரு தனது குணத்தை பண்புகளை அஹ்லாக்க நல்லதாக்கி கொண்டாரோ, யார் தன்னுடைய குணத்தை அழகாக்கி கொண்டாரோ அவருக்கு சொர்க்கத்துடைய உயர்ந்த ஸ்தானத்துல ஒரு மாளிகையை பெற்றுக் கொடுப்பதற்கு நான் பொறுப்பெடுத்துக் கொள்கிறேன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொறுப்பெடுத்திருக்கிறார். யாரு பொறுப்பெடுத்திருக்கிறது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எங்க மாளிகை? சொர்க்கத்துல. சொர்க்கத்துல மாளிகை இவருக்கு இருந்தா இவர் போறது என்னவாயிருச்சு? கன்ஃபார்ம் ஆயிருச்சு.
சொர்க்கத்துல மாளிகை ரெடியா இருக்க, இவர் போய் தான் ஆகணும். இவர் எசட் அங்க இருக்குது, போய் தான் ஆகணும். சுப்ஹானல்லாஹ். இப்ப நாங்க தர்க்கம் செய்யக்கூடாது, பொய் பேசக்கூடாது, நல்ல குணம் உள்ளவர்களாக இருக்கணும். அந்த அடிப்படையில் இன்ஷா அல்லாஹ் இபாதுர் ரஹ்மான் இந்த ஒரு வசனத்துல மட்டும் நாங்க 4 பண்புகளை நாங்க பார்த்தோம். இது இன்று 3வது நாள் எங்களோட தஃசீருடைய வகுப்பு இங்க ஹெரவுல இந்த பள்ளியில நடக்குது. அல்லாஹ் தஆலா இத கபூல் செஞ்சு கொள்ளணும். அதாவது குவான்டிட்டி எண்ணிக்கை பெருசா கூடணும்ன்ற அவசியம் இல்லை. மாஷா அல்லாஹ் 70-80 பேர் வந்திருக்கிறீங்க, 100-200 வரணும்ன்ற அவசியம் இல்லை. நாங்க 10 பேராக இருந்தாலும் பரவாயில்ல, படிக்கிற விஷயங்கள் எங்களை வாழ்க்கையில நானும் நீங்களும் எடுத்து நடக்க முயற்சி இல்லண்டா. சும்மா நான் ஏதோ பேசிட்டு நீங்க ஏதோ நிறைய இருக்கு அப்படின்னா நீங்க வரவே தேவையில்லை. கேசட் இருக்குது, சிடி இருக்குது, வெப்சைட்டுகள் இருக்குது, எவ்வளோ இருக்குது. நீங்க ரோட்ல போட்டுக்கொண்டு கேட்கலாம், வெஹிக்கல்ல கேட்கலாம், படுத்துக்கொண்டு கேட்கலாம், பெட்ரூம்ல கேட்கலாம், ஆபீஸ்ல கேட்கலாம். கேட்கறது நோக்கம் இல்லை, சொல்றதல்ல, வார்த்தைகள் அல்ல தீன். பிராக்டிக்கலா எங்கள்கிட்ட வாரதுதான் தீன். அதனால இந்த 4 பண்புகள். ஒன்று இபாத், நாங்க அல்லாஹ்வுக்கு அடிமையாக வாழுவோம், எதுக்கும் அடிமையாக மாட்டோம். காசுக்கோ பணத்துக்கோ நப்சுக்கோ ஆசைக்கோ அடிமையாகி அல்லாஹ்வுக்கு அமாறு செய்ய மாட்டோம். நான் ஹெரோல, லண்டன்ல, நான் டியூஸ்பரியில எங்க நடந்தாலும், இரவோ பகலோ, நான் தனியா ரூம்ல எங்க இருந்தாலும் சரி, நான் யாரு? ஆசைக்கு அடிமையா, ஷைத்தானுக்கு அடிமையா, நப்சுக்கு அடிமையா, யாருக்கு அடிமை? அல்லாஹ்வுடைய அடிமையாக நான் வாழ்ந்து காட்டுவேன். ஏழும் இன்ஷா அல்லாஹ். நான் மனசு வச்சா அல்லாஹ் எனக்கு ஹெல்ப் பண்ணுவான். நாங்க எல்லாரும் அல்லாஹ்வுடைய உதவி எங்களுக்கு வரக்கூடிய, அல்லாஹ்வுடைய உதவியை பெறக்கூடிய நல்ல மக்கள் நாங்க. இந்த வைராக்கியம் ஒரு உறுதியோட நாங்க வாழ்ந்தோம்டா நாங்க பக்குவமான பிரகாசமான ஒரு வாழ்க்கை வாழ்வோம். 2வது இபாதுர் ரஹ்மான், ரஹ்மான்ல உள்ள தன்மை, இரக்கத்தன்மை, எல்லாரோடையும் இரக்க சுபாகம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். கடின போக்கு, விரோதம், குரோதம் இவைகள் இல்லாம யாரை பார்த்தாலும், பிராணிகளை கூட, ஆடு மாடுகளுக்கு கூட இறக்கப்பட சொல்லி, இறக்கப்படுவதனால அல்லாஹ் எங்கள் மீது இறக்கப்படுவான் என்ற ஹதீஸ்களை நாங்கள் நேற்று பார்த்தோம். 3வது என்ஷூன் அலலார்வி ஹவுனா, அதுல என்ன சிவ சொல்லப்பட்டிருக்குது? பணிவு, பெருமைக்கு நாங்க இடம் கொடுக்க மாட்டோம். எங்களோட வாழ்க்கையில இந்த பேச்சிலையோ, எந்த நடையிலையோ, எந்த நடவடிக்கையிலையோ எதிலையும் பெருமைக்கு நான் இடம் கொடுக்க மாட்டேன், பணிவாக நான் வாழுவேன் என்ற உறுதியெடுப்போம். 3வது காத்தபகுமுல் ஜாஹிலூன காலு சலாமா, யாராவது ஆலிமாக இருந்தாலும் கூட அவரு ஷரியத்துல அனுமதிக்கப்படாத விஷயத்தில் அவர் தர்க்கம் செய்கிறார். இந்த தர்க்கம், விவாதம் என்பதை இஸ்லாமிய சமூகத்தை கூறு போடுவதற்கு அவர் அதை பாவிக்கிறார்னா அவர் ஜாஹில் தான். இந்த விஷயத்தை அவர் இதுக்கு கொடுக்க வேண்டிய இடத்தை அவர் கொடுக்காம அதை பெருசாக்கி அதுக்கு மாற்று கருத்துடையவர்களுக்கு இடம்பாடு இருக்கத்தக்க, இல்ல எல்லோரும் ஒரே கருத்துல தான் இருக்கணும் என்ற ஒரு பிடிவாத போக்கில அவர் சமூகத்தை பிளவுபடுத்துறார், கூறு போடுகிறார். அவர் மடத்தனமாக இந்த விஷயத்துல நடந்து கொள்றார், சின்ன பிள்ளையா நடந்து கொள்றார். இபாதுர் ரஹ்மான் எப்படி இருப்பாங்கண்டா, விளங்காம தெரியாம தீவிர போக்கு, விவேக போக்கு, அவசர போக்குள்ளவர்கள். அவர்களோட முட்டிக்கொண்டு மோதிக்கொண்டு வந்தாலும் காலு சலாமா, அஸ்ஸலாமு அலைக்கும். ஏன் பாப்பா இது? நீங்களும் முஸ்லிம், நாங்களும் முஸ்லிம், நாங்க எல்லாரும் ஒரே சகோதரர்கள். நாங்க 2 பேரும் சேர்ந்து வெளியில் உள்ளவங்களை உள்ளுக்கெடுக்க வேண்டிய ஆட்கள். நாங்க 2 பேரும் சண்டை பிடிச்சு கொண்டிருந்தா நாங்க எப்படி முன்னேறது என்ற புத்திய சொல்லிட்டு சலாமத்தை விரும்புறவராக, சலாமத்தை நாடுகிறவராக இருப்பார். யாரு? இபாதுர் ரஹ்மான். எனவே இன்ஷா அல்லாஹு தஆலா நாங்க இந்த ஒரு ஆயத்துல 4 பண்புகளை நாங்க பார்த்திருக்கிறோம். அடுத்து 13-14 வசனங்கள் இருக்குது. அதுல அடுத்தடுத்த சிஃபத்துகளை, தன்மைகளை நாங்க கொஞ்சம் அவசரமாக பார்க்க வேண்டி வரும். ஏன்னா இன்றைக்கு 3 வகுப்புகள் முடிஞ்சு நாங்க ஒரே ஆயத்துல நிக்கிறோம். அல்லாஹ் தஆலா எங்க வாழ்க்கையில எடுத்து நடக்க தௌஃபீக் செய்யணும். அடுத்து நான் விரும்புறேன், ஆரம்பத்துல சொன்னபடி கொஞ்சம் பேராவது இந்த இபாதுர் ரஹ்மானுடைய இந்த ஆயத்துகள் இருக்குது, சூரா ஃபுர்கானுடைய இந்த கடைசி ஆயத்துகளை மனப்பாடமாக்குது. 7 இன்ஷா அல்லாஹ். உங்கள நிறைய பேர் இருக்கிறீங்க, அந்த டேலண்ட் உங்களுக்கு இருக்குது. நீங்க மனசு வச்சா பாடமாக்கலாம், தொழுகையில ஓதலாம். இதனுடைய கருத்தை விளங்கி தஹஜ்ஜுதுல தொழுகையில நீங்க ஓதுனீங்கண்டா அதனுடைய இன்பமே தனி, அதனுடைய டேஸ்டே தனி. அதனால இந்த ஒரு ஆயத்து தான் இன்றைக்கு, நாளைக்கு 2 ஆயத்துகள் அல்லது அடுத்த நாளைக்கு 3 ஆயத்துகள் அப்படி வரலாம். அதனால நீங்க டைம் கிடைக்கும் போது கொஞ்சம் கூடுதலா இதை ஓதுங்க, பாட பாருங்க. அல்லாஹ் தஆலா அதை அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தந்துடுறோம். அடுத்து எங்களோட அடுத்த பகுதி, அதாவது நாங்க தஃசீரை 2 பகுதியாக செய்யறோம்.
ஒன்று ஆன்மீகம், ஆன்மீகத்தோடு சம்பந்தப்பட்ட இந்த விடயங்களை நாங்க பார்த்தோம். இரண்டாவது அறிவியல் தொடர்பான விஷயங்கள். அறிவியல் ரீதியாக, அறிவு ரீதியாக நாங்க குர்ஆனை நோக்கினா, அறிவு ரீதியாக இந்த குர்ஆனை நாங்க நோக்கினோம் என்று சொன்னால், இந்த குர்ஆன் எவ்வளவு பெரிய ஒரு பொக்கிஷம், எவ்வளவு பெரிய ஒரு செல்வம் அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கிறான். அதாவது இது அல் முஅஜிஸத்துல் ஹை, உயிரோடு இருக்குகின்ற ஒரு முஅஜிஸா. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு மற்ற நபிமார்களுக்கு முஅஜிஸா, அற்புதம். ஏனைய நபிமார்களுக்கு கொடுத்த அற்புதங்கள் அவங்களோட முடிஞ்சு. அவங்களுக்கு பின்னால் உள்ளவங்களுக்கு அதை பார்க்க இயலாது. அந்த நபியோட அந்த முஅஜிஸா முடிஞ்சு. ஆனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு அல்லாஹ் தஆலா உயிரோட்டமுள்ள, உயிருள்ள ஒரு முஅஜிஸாவை கொடுத்தான். அதுதான் அல் குர்ஆன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களை யத்தீம்களாக விட்டுட்டு போகல. எங்களை வழிகாட்டுறதுக்கு, கைகாட்டுறதுக்கு, எங்களை பராமரிக்கிறதுக்கு யாரும் இல்லாம ரோட்டுல யத்தீம்களாக விட்டுட்டு போகல. எங்களோட உயிரோட்டம் உள்ள, எந்த காலத்துல எந்த சேலஞ்ச் வந்தாலும் அதுக்கு முகம் கொடுக்கக்கூடிய, நின்று பிடிச்சி தாக்கு பிடிக்கக்கூடிய குர்ஆன் எங்களோட விட்டுட்டு போயிருக்கிறான். அந்த அடிப்படையில் நாங்க 2 வகுப்புலையும் முதலாவது நாள் பிக் பேங் தியரியை பார்த்தோம். அது உலகம், பிரபஞ்சம், யூனிவர்ஸ் எப்படி உருவாகிச்சு என்பதை எந்த நூற்றாண்டுல கண்டுபிடிச்சாங்க. அல் குர்ஆன் 7வது நூற்றாண்டுல அதை சொல்லி இருக்கிற விஷயத்தை நாங்க பார்த்தோம். சூரத்துல் அம்பியாவுடைய எத்தனாவது வசனம்? 30வது வசனத்துல. நேற்று நாங்க பார்த்தோம், இந்த பிரபஞ்சம், இந்த யூனிவர்ஸ், இது பிரபஞ்சம் விசாலமாகி கொண்டிருக்குது. விசாலமாகுதுன்னா ஒன்றை விட்டு ஒன்று நகருது. ஒவ்வொரு கேலக்சியும் அடுத்த கேலக்சியை விட்டு தூரமாகுது. அப்ப இத நாங்க ஜெர்மனுடைய, ரஷ்யாவுடைய ஆய்வாளர்கள், வானவியல் ஆய்வாளர்களுடைய கருத்துகள் சென்ற நூற்றாண்டுல 1929ஆம் ஆண்டு நிரூபிக்கப்பட்ட இந்த கருத்தை 7வது நூற்றாண்டுல, 20வது நூற்றாண்டுல சொல்லப்பட்டு ஊர்ஜிதப்படுத்தப்பட்ட இந்த கருத்தை 7வது நூற்றாண்டுல பாலைவன யுகத்துல, ஒட்டக காலத்துல, அந்த மூட நம்பிக்கையோடு இருந்த மக்களோட அல் குர்ஆன் பேசும்போது சூரா ஜாரியாத்துல எத்தனாவது வசனம்? அது 47வது வசனத்துல வஸ்ஸமா பனைனாஹ பிஐதின் வ இன்னா லமூசிஊன், இந்த பிரபஞ்சத்தை நாங்க விசாலப்படுத்திக் கொண்டே இருக்கிறோம், விரிவடைய செய்து கொண்டே இருக்கிறோம் என்று அல்லாஹ் தஆலா நாங்க செஞ்சு கொண்டிருக்கிறோம் சொல்றதை நாங்க பார்த்தோம். இன்று நாங்க அல் குர்ஆன, அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல நாங்க எல்லாரும் விளங்க வேண்டிய ஒரு விஷயம், தெளிவோடு இருக்கிற இந்த யூனிவர்ஸை பத்தி நாங்க விளங்கணும். அந்த மிச்ச பேர் இந்த 2 நாள் வகுப்புலையும் பிறகு சில கேள்விகள் கேட்டாங்க. அந்த கேள்வியில் எனக்கு விளங்குது என்னன்னா, நாங்க வாழ்ற இந்த எங்கட கேலக்சி, இந்த யூனிவர்ஸில் உள்ள இந்த கேலக்சிஸ் உடைய சப்ஜெக்ட் சோலார் சிஸ்டம், இந்த ஓர்டரை, இந்த சிஸ்டத்தை சரியா நாங்க சரியாத ஒரு தெளிவில்லாம இருக்கிறோம். அப்ப அந்த கேள்விகள் 3 பேருடைய கேள்வியில எனக்கு அதுதான் கிடைச்சது. அதனால இது தெளிவாக இருக்கணும். அல்லாஹ்வுடைய கட்டளை. அல்லாஹ் தஆலா சூரா யூனுஸ்ல 101வது ஆயத்துல சொல்றான், குலின்புரு மாதா பிஸ் ஸமாவாத்தி வல் அர்த், நபியே அவர்களுக்கு சொல்லுங்க, இந்த வானம் பூமிக்கு இடையில இருக்கக்கூடியது என்னன்றதை பார்க்க சொல்லு. உம்புரு என்று சொன்னா பார்க்கறது இல்ல, இத பார்த்து திங்க் பண்ண சொல்லுங்க, யோசிக்க சொல்லுங்க, இத விளங்க சொல்லுங்க. குலின்புரு மாதா பிஸ் ஸமாவாத்தி வல் அர்த். இந்த ஆயத்தில் அல்லாஹ் சொல்றான், உந்துரு என்ற வார்த்தை இருக்கிறது. குல், நபியே நீங்கள் சொல்லுங்கள், உந்துரு நீங்கள் பாருங்கள். நவர, இந்த நவர என்ற வார்த்தை இருக்குது. அது வெறும் சும்மா பார்க்கிறது அல்ல. அரபியில இதுதான் வெறும் டிரான்ஸ்லேஷன் இருக்குது. அத மொழிபெயர்க்கிறதுனால அந்த அரபியினுடைய அந்த ரூஹ், அதில் இருக்கக்கூடிய அந்த வார்த்தையில, அந்த வார்த்தை பிரயோகத்தில் உள்ள அந்த தாக்கம், அந்த அழுத்தம், அது வேறொரு லாங்குவேஜுக்கு அதை டிரான்ஸ்லேட் பண்ணக்குள்ள அது வாரதில்லை. அரபியில உந்துருன்னு சொன்னாலே அதுக்கு ஒரு தனி சக்தி, தனி பவரான வேர்டு இல்லை. சும்மா பாருங்கடா, சும்மா நாங்க பார்த்துக்கொண்டுதான் இருக்கிறோம். அப்ப அல்லாஹ் எதுக்கு பார்க்க சொல்றோம் பாருங்க. பார்க்கிறோம், விளங்குது. வானம், மேகம், சூரியன், சந்திரன் விளங்குது. அல்லாஹ் அந்த பார்வை பார்க்க சொல்லல. அப்பலா எந்தொருவன இலலிபுலி கைப்ப குளிக்க, ஒட்டகத்தை பத்தி சொல்லும் போது என்ன, இந்த அரபியர்கள் ஒட்டகத்தை பார்க்கிறார்கள் இல்லையான்னு தர்ஜமா செஞ்சிருக்கு. நாங்க யோசிக்கணும், பார்த்துக்கொண்டுதானே இருப்பாங்க. ஒட்டகத்தை வளர்க்கிறாங்க, ஒட்டகத்துல டிராவல் பண்றாங்க, பார்க்காமையே செய்ய போறாங்க.
அப்ப என்ன இந்த ஆயத்துடைய அர்த்தம்னா, கண்ணால வெறுமனே வெற்றி கண்களை கொண்டு பார்ப்பது அல்ல, அகப்பார்வையை கொண்டு படிப்பினை கண்ணோட்டத்தோடு பார்த்து அதிலே உள்ள விடயங்களை புரிந்து அதிலிருந்து என்ன பாடம் படிக்கணுமோ, அதிலிருந்து என்ன லெசன் இவர் எடுக்கணுமோ அத அந்த பாடம் படிக்கிறதான் சொல்லுது. குளிர்ந்தொரு மாதாத்து சமாவாத்தி வல்லா, இந்த சமாவாத் வல்லார், இந்த பூமியில வானத்தில இதுக்கு இடைப்பட்ட இந்த யூனிவர்ஸ்ல என்ன இருக்கிறது என்பதை பார்க்க சொல்லுங்கள், பார்த்து சிந்திக்க சொல்லுங்கள், படிப்பினை பெற சொல்லுங்கள். நாங்க அதனால இன்றைக்கு இப்ப நாங்க எல்லாரும் ஒரு ட்ரிப் கொண்டு போக போறோம், ஒரு டூர், யூனிவர்ஸ் டூர் வந்து போக போறோம். இந்த யூனிவர்ஸ விளங்குறதுக்காக இன்று அறிவியல் எங்கட பகுதியில இன்றைக்கு இந்த டூர் வந்து நாங்க போறதுதான் இன்றைக்கு ஒரு பங்களிப்பா இருக்கும். இந்த ஆயத்தை மையமாக வச்சு அல்லாஹ் சொல்றான், இந்த பிரபஞ்சத்துல இருக்கிறத இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்றான், சனுரீஹிம் ஆயாத்தினா ஃபில் ஆஃபாக், எங்கட அத்தாட்சிகளை நாங்க யாருன்றத இந்த பிரபஞ்சத்துல நாங்க காட்டுவோம். நாங்க பொதுவாக மனிதனுடைய சிந்தனை எப்படி, உதாரணமாக ஒரு சைனாக்காரன் ஒரு நல்லொரு டிஜிட்டல் ரெக்கார்டரை நல்லொரு சாமான செஞ்சிருக்கிறான், பார்த்தோன்னே என்ன சொல்லுவோம், சைனாக்காரன் மூளை தாண்டா மூளை, பாருங்க என்னென்னதான் அடிக்கிறான். இவர் சைனாவுக்கு போனதும் இல்ல, அவனோட மூளைய பார்த்ததும் இல்ல, எதை பார்த்துட்டு சொல்றாரு, இந்த டிஜிட்டல் ரெக்கார்டரை பார்த்துட்டு இவர் எங்க பார்வை போகுது, சிந்தனை எங்க போகுது, சைனாக்காரன் மூளைய முடிவெடுக்கிறார், தீர்மானிக்கிறார். சாமானை பார்த்துட்டு வெஹிக்கலை பார்த்துட்டு ஜெர்மன் இந்த கம்பெனி காரண்ட மூளை தான் மூளை, அவன் என்ன மாதிரி அடிக்கிறான் சாமான்னு சொல்றார். அப்ப உங்களுக்கு டிஜிட்டல் ரெக்கார்டரை பார்த்து சைனாக்காரண்ட மூளைய தீர்மானிக்க தெரிஞ்ச உங்களுக்கு இந்த வானம், பூமி, சூரியன், சந்திரன், கோள்கள், நட்சத்திரங்கள், இந்த கேலக்சிஸ பார்த்து இதை படைச்ச ரப்புல் ஆலமீனை புரிய தெரியாதா, அவனை விளங்க தெரியாதா? அவ்வளவுக்கு அவனோட ஈமான்ல திற விழுந்திருக்குதா, உள்ளங்கள் பூட்டு போடப்பட்டிருக்குதா? இமாம் அஸ்மாயி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு ஆராபி இடத்துல கேட்டாங்க, ஒரு கிராமவாசி இடத்துல கேட்டாங்க. அந்த கிராமவாசி என்னன்னா சாதாரணமாய் எங்கட காலத்துல வட விற்கிறாள், கரத்தை தள்ளுறாள் சொல்ற மாதிரி ஒரு அவர் தொட்டது பிடிச்சதெல்லாம் அல்லாஹ் தந்தது, அல்லாஹ் நாடினது, அல்லாஹ் சொன்னபடி நடந்துச்சு, அல்லாஹ் நாடினபடி நடந்துச்சு, அல்லாஹ் அல்லாண்டு ஒன்றுக்கு 9 தடவை சொல்வார். அப்ப இமாம் அஸ்மாயி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கேட்டாங்க, பிமா அரஸ்த ரப்பக், நீ இவ்வளவு அல்லாஹ்வோட உங்க ரிலேஷன்ஷிப் இவ்வளோ நெருக்கமாக இருக்குது, நீ எப்படி அல்லாஹ்வை விளங்கி கொண்டாய், எப்படி அல்லாஹ்வை இவ்வளவு தூரத்துக்கு நீ புரிஞ்சு அல்லாஹ்வோட நெருங்கின உறவுள்ளவனாக இருக்கிறாய் என்று கேட்டான். அவர் சொன்னார், அல் பஅரத்து ததுல்லு அலல் பஈரி வ அஸருல் அக்தாமி யதுல்லு அலல் மஸீரி அஃபலா யதுல்லு ஹாதல் கௌனுல் பதீ அலா சானிஇஹி லதீஃபில் கபீர். அந்த கிராமவாசி எங்கட பார்வையில கரத்தை தள்ளுறவர், கடலை விற்கிறவர் மாதிரியான ஒருத்தர் தான் ஆராபின்னு சொல்றவர். அவரு சொன்னாரு, ஒட்டகம் விட்ட போட்டிருக்குது, ஒட்டகம் மலம் கழிச்சிருக்குது, ஒட்டகம் மலம் இருந்தா நாங்க சொல்றோம் ஒட்டகம் போயிருக்குது. ஒட்டக விட்டைய பார்த்து ஒட்டகத்தை தீர்மானிக்க தெரிஞ்சா காலச்சி விழுந்திருக்குது. நாங்க சொல்றோம் இதால பிள்ளைகள் போயிருக்கிறாங்க, யாரோ லேடிஸ் போயிருக்கிறாங்க, யாரோ ஆடு மாடு போயிருக்குது. ஆட்டை பார்க்கவும் இல்ல, மாட்டை பார்க்கவும் இல்ல, மனுஷனை பார்க்கவும் இல்ல, வெறும் அதன் கால் அச்சுகளை பார்த்து காலச்சுகளை பார்த்து போன ஆளை தீர்மானிக்க தெரிஞ்சா இந்த வானமும் பூமியும் சூரியனும் கோள்களும் நட்சத்திரங்களும் இதை படைத்த அற்புதமாக படைத்த அந்த ரப்புல் ஆலமீனை அறிவிக்கிறதுக்கு இது எங்களுக்கு போதாதான்னு கேட்டார். வந்த அடிப்படையில தான் நாங்க குளிந்துரு மாதா பிசமாவாத்தி வல்லா, இந்த யூனிவர்ஸை பத்தி நாங்க தெரிஞ்சுக்கணும். எதுக்காகண்டா நாங்க இப்படிப்பட்ட ஒரு ரப்ப நாங்க ஈமான் கொண்டிருக்கிறோம். அவனோட நான் ஒரு பாவி, சாதாரண ஒரு ஆள், எனக்கும் அவனோட அவனுக்கு க்ளோஸ் ஆகலுமா, அவனுக்கு நான் அவனோட நெருங்கலுமா, அவனோட டைரக்டா இந்த கனெக்ஷனை வச்சுக்கொள்ளலும்டா, நான் எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியசாலி. பல விளங்குறதுக்கு நாங்க அதை பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். நேற்று நாங்க 2 விஷயங்களை முந்த நாள் பார்த்தது அதாவது பிக் பேங் தியரி குர்ஆன்ல எங்க சொல்லப்பட்டது, சூரத்துல் அன்பியா 30வது ஆயத். இது எல்லாரும் தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயம். எப்ப நீங்க அதனுடைய
பொருள் எடுத்து பாருங்க, இப்படி ஒரு விஷயம், இது இது பல கோடி ரூபாய் அவங்க செலவழிச்சு கண்டுபிடிச்ச கண்டுபிடிப்புகளை குரான் போற போக்குல சொல்லிட்டு போகுது. அல் குரான் ஹிதாயத்துக்காக வந்தது. அல்லாஹ் தஆலா குரான்ல கேக்குறான், நீங்க வானலோகத்தை பாருங்க, ஹல் தரா அல்லதி خلق السبع سماوات طباقا, இந்த 7 வானத்தையும் தட்டு தட்டாக அல்லாஹ் படைச்சான். இதுல ஏதாவது நீங்க கோளாறு பாக்குறீங்களா? ஃபர்ஜில் பஸர, திரும்ப திரும்ப பாருங்க. அல்லாஹ் சொல்றான், நல்லா சேலஞ்ச் பண்றான், பாருங்க, நீங்க மீண்டும் பாருங்க. ஃபர்ஜில் பஸர், நீங்க உங்களோட பார்வையை திரும்பவும் பாருங்க. மீண்டும் மீண்டும் நீங்க பார்த்தாலும் உங்களோட பார்வை உங்களின் பக்கம் தோல்வி அடைந்ததாக தோற்று, உங்களோட ஆய்வுகள் தோற்று போனதாக கலைப்படைந்து திரும்ப வருமே தவிர நீங்க அல்லாஹ்வுடைய படைப்புல எந்த கோளாறும் பார்க்க மாட்டீங்க. எந்த வெடிப்போ கோணலோ வளசலோ எதையும் பார்க்க மாட்டீங்க. அந்த அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான். எனவே இந்த பிரபஞ்சத்தை வச்சு அல்லாஹ்வுடைய சக்தியை நாங்க விளங்கி அல்லாஹ்வோட உள்ள தொடர்பை நாங்க சீராக்கிக் கொள்ளும். இமாம் ஹசனுல் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, சின்ன பாவம் ஒன்று இல்லை. அவங்களோட அந்த ஆன்மீக அல்லாஹ்வுடைய அந்த உறவோடு அவங்க சொல்றாங்க, சின்ன பாவம் ஒன்றும் இல்லை. நீ யாருக்கு மாறு செய்றாய்? யாருக்கு மாறு செய்றாய்? போலீஸ் ரூல்ஸ்க்கு மாற்றம் செய்றாயா? டிராபிக் ரூல்ஸுக்கு மாற்றம் செய்றாயா? கவர்மெண்ட்டுக்கு மாற்றம் செய்றாயா? யாருக்கு மாற்றம் செய்றாய்? அந்த அல்லாஹ்வுக்கு மாறு செய்கின்ற ஒரு மாற்றம் அது சின்னது ஒன்று இருக்கிறதா? எல்லா பாவமும் என்னுடைய பார்வையில் அது பெருசுதான், பயப்பட வேண்டியது என்று சொல்றான். அப்ப அல்லாஹ்வுடைய மகத்துவத்தை விளங்கினாதான் எங்களுக்கு பாவங்களை விடுறதும் அல்லாஹ்வோட ஞாபகம், அல்லாஹ்வுடைய கட்டளைகளை எடுத்து நடக்கிறது கூட லேசாகும். சூரியனிலிருந்து இந்த டூர் ஆரம்பமாகுது. சூரியனிலிருந்து நாங்க அப்படியே பிரயாணம் மேற்கொள்கிறோம். எந்த ஸ்பீட்ல போறோம்டா லைட் ஸ்பீட்ல பிரயாணம் செய்யறோம். என்ன ஸ்பீட்ல? லைட் ஸ்பீட். லைட் ஸ்பீடுன்னு சொன்னா ஒரு செகண்டுக்கு 1,86,000 மைல்கள், 186,000 மைல் நாங்க போறோம் ஒரு செகண்டுக்கு. அதே போல கிலோமீட்டர் கணக்குல பாக்கிறதா 2,97,600 கிலோமீட்டர். 2,97,600 கிலோமீட்டர் ஸ்பீட்ல நாங்க இந்த ஜேர்னி, இந்த பயணத்தை மேற்கொள்றோம். உதாரணமாக அதுல சூரியனுடைய தூரம், சூரியனுக்கும் பூமிக்கும் இடையில் உள்ள தூரம் இருக்குது 15 கோடி கிலோமீட்டர். இங்கிருந்து போறோம், ஒவ்வொரு பிளானட்டையும் தாண்டோம். 3வது பிளானட் தான் பூமி. பூமி என்பது ஒரு பிளானட் என்பதை நாங்கள் தெரிஞ்சு கொள்ளணும். அது 9 கோள்கள் ஒரு கோள். அது எல்லாத்தையும் தாண்டி போறோம். புளூட்டோ, நெப்டியூன், புளூட்டோவாக கடைசியாக இருக்கக்கூடிய கோளையும் தாண்டியாச்சு. இந்த ரெண்டும் கோள்களாக கருதப்படக்கூடியது. கோள் தீர்மானிக்கப்படலை. 11 கோளா 9 கோளான்றது கருத்து வேறுபாடு இருக்கிறது. அந்த ரெண்டு தான் கடைசியா வந்தது. இந்த இடத்துல ஏதாவது ஒரு லைட்டை போட்டீங்களா? இது பாருங்க, இது எங்களோட சோலார் சிஸ்டம். இந்த சோலார் சிஸ்டம் ஆகும். இந்த சோலார் சிஸ்டம் இது சூரியன் நடுவில் இருக்குது. இது ஒவ்வொரு கோள்களுடைய பிளானட்டுடைய ஓடுபாதை, ஓபிட். அந்த ஓடுபாதை தான் இதெல்லாம். இந்த சூரியன்ல 3வது இடத்துல இருக்கிறதா பூமி. பூமிக்கும் இந்த சூரியனிலிருந்து பூமியை தாண்டறதுக்கு லைட் ஸ்பீட்ல போனா 8 நிமிஷமும் 19 செகண்டும் எடுக்கும். 8 நிமிஷமும் 19 செகண்ட். சூரியனுடைய வெளிச்சம் பூமிக்கு சேரவும் சூரியனுடைய கதிர்கள் 8 நிமிஷமும் 19 செகண்ட் எடுக்கும். 15 கோடி கிலோமீட்டர், அதாவது 14,96,00,000 சொச்சம் கிலோமீட்டர் தூரத்துல
சூரியனும் பூமியும் இருக்குது. இப்ப நாங்க அப்படியே பிரயாணத்துல இதெல்லாம் தாண்டி வெளியே வந்துட்டோம். இந்த சோலார் சிஸ்டம் சூரிய குடும்பம் என்று சொல்றதா இது சூரிய குடும்பம். இது எங்க இருக்குது? ஒரு கேலக்சியில் இருக்குது. அந்த கேலக்சிக்கு என்ன பேரு? மில்கி வே, பால்வெளி மண்டலம். இப்ப மில்கி வே பால்வெளி மண்டலம் என்ற ஒரு கேலக்சியில ஒரு சின்ன ஒரு பகுதி தான் இந்த சோலார் சிஸ்டம், இந்த சூரிய குடும்பம். எங்கட பூமி, இந்த முழு சூரியன், முழு இந்த பிளானட்ஸ் எல்லாம் சேர்ந்து சின்ன ஒரு பகுதி, ஒரு டொட் ஒன்று சொன்னாலும் அது மிகையாக ஆகாது. இப்ப நாங்க அடுத்து சோலார், இப்ப நாங்க இதை தாண்டி போறோம், அப்படியே டூர்ல போய் அந்த மில்கி வேக்கு வெளியே போறோம். லைட் ஸ்பீட்ல 5 ஹவர் 31 நிமிஷம் டிராவல் பண்ணினாதான் இந்த சோலார் சிஸ்டத்திலிருந்து எங்களுக்கு வெளியே போகிறது. இது இந்த சோலார் சிஸ்டத்துல, இந்த சோலார் சிஸ்டம் அப்படியே ஒரு மூலையில போயிடுச்சு. இதெல்லாம் அப்படியே மில்கி வேயுடைய பகுதிகள். மில்கி வேயுடைய பகுதிகள். லைட் ஸ்பீட்ல நாங்க அப்படியே போறோம். இப்ப மேல போறோம். எங்க எங்கட சோலார் சிஸ்டம் எங்க? எங்கேயோ ஒரு மூலையில் இருக்குது, சின்ன ஒரு டொட் வந்து, அது பார்க்கவும் முடியல. இன்னும் இது மில்கி வே விட்டு வெளியே போறோம். நான் இதுதான் மில்கி வே. இந்த மில்கி வேல ஒரு சைட்ல ஒரு இடத்துல சின்ன ஒரு டொட் ஒன்று இதுல இருக்கிறதா இருந்தா அதுதான் எங்கட சூரியன், எங்கட பூமி எல்லாமே சேர்ந்து. இது ஒரு கேலக்சி. இது என்னது? ஒரு கேலக்சி. இப்ப நாங்க எவ்வளவு இந்த லைட் ஸ்பீட்ல, அதாவது கிட்டத்தட்ட 3.5 மில்லியன் கிலோமீட்டர்ஸ் நாங்க வெளியே, 3,50,000 கிலோமீட்டர் நாங்க வெளியே வந்திருக்கிறோம் சூரியன்ல. லைட் ஸ்பீட்ல எவ்வளவு நேரம் டிராவல் பண்ணணும் இந்த 3,00,000 சொச்சம் கடக்கிறதுக்கு? அவ்வளவு தூரம் பிரயாணம் செஞ்சு நாங்க மில்கி வேக்கு வெளியே வந்திருக்கிறோம். இது ஒரு கேலக்சி. இந்த கேலக்சியுடைய ஒரு சைட்ல இருந்து ஒரு சைடு வாரத்துக்கு இதனுடைய கிராஸ் பண்றதா இருந்தா அதனுடைய டிஸ்டன்ஸ் எவ்வளவு சொன்னா, அதாவது 90,000 லைட் இயர்ஸ். 90,000 90,000 லைட் இயர்ஸ் டிராவல் பண்ணினாதான் ஒரு சைட்ல இருந்து ஒரு சைடுக்கு வரையும். இந்த எங்கட மில்கி வேல மட்டும் ஆயிரம் மில்லியன் 100 கோடி நட்சத்திரங்கள் இருக்கு, ஸ்டார்ஸ். எங்கட சூரியன் இருக்கிறது, அது என்னது? அது ஒரு ஸ்டார். அது சூரியன், அதுக்கு சன்னு பேர், அது ஒரு ஸ்டார். அவ்வளவுதான். எங்களுக்கு பக்கத்தில் இருக்கிறதுனால அவ்வளவு வெளிச்சம் கிடைக்குது. எங்கட பூமி ஒரு பிளானட், 9 கோள்கள், அது ஒரு கோள். மனிதன் வாழ்றதுக்கு, உயிர் வாழ்றதுக்கு பொருத்தமாக உள்ள கோள். இப்ப இதுல கிட்டத்தட்ட, அதாவது 1000 மில்லியன் நட்சத்திரங்கள் இதுல இருக்கு மொத்தம். அதுல சூரியனை விட பிரமாண்டமான நட்சத்திரங்களில் இதே மில்கி வே உள்ளுக்கு இருக்குது. IRO ஸ்டார் ஒரு ஸ்டார் பேர் வச்சிருக்கிறாங்க. சூரியனை விட 10,000 மடங்கு பெருசு சூரியன். அந்த நட்சத்திரமும் இதுளுக்கு இருக்குது. அந்த மாதிரி ஏராளமான நட்சத்திரங்கள் இருக்கு சூரியனை விட பிரமாண்டமான. சரி, இப்ப நாங்க பயணத்தை தொடருவோம். எவ்வளவு பெரிய ஒரு ட்ரிப் சும்மா ஃப்ரீயா போறோமே. பாருங்க,
இந்த மில்கி வே எவ்வளவு சின்னதாகுன்னு பாருங்க. இப்ப இந்த ஜோன் இந்த ஏரியா உள்ளுக்கு 30 கேலக்சிஸ் இருக்குது. 30 கேலக்சியில் ஒன்றுதான் எங்கட மில்கி வே. இந்த 30 கேலக்சியை நாங்க பாக்குறதுக்கு எவ்வளவு தூரம் வெளியே வந்திருக்கிறோம்டா 5 மில்லியன், அதாவது 50 லட்சம் லைட் இயர்ஸ். 5 மில்லியன் லைட் இயர்ஸ் டிராவல் பண்ணினால்தான் இவ்வளவு தூரத்துக்கு போய் இந்த 30ஐயும் பார்க்கிற அளவுக்கு மேல போகுது. இப்ப வானம் இது கங்கால இருக்குது. இது வானத்துள்ளுக்கு தான் இந்த அல்லாஹ்வுடைய முதல் வானத்துக்கு கீழுள்ள இந்த படைப்புகளை தான் நாங்க பார்க்கிறோம். இந்த மில்கி வே அல்லாஹ்வுடைய குதிரத்தை பத்தி நாங்க விளங்கும் போது என்ன மனசுல இருந்து வரணும், எங்களை அறியாம சுப்ஹானல்லாஹ் ரப்பனா மா கலக்த ஹாதா பாத்திலா. அல்லாஹ் தஆலா சொல்றான், நீங்க அல்லாஹ்வுடைய வசனங்களை அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளை சிந்திக்கும் போது ஈமானுடையவர்கள் சொல்வார்கள், ரப்பனா எங்களுடைய ரப்பே மா கலக்த ஹாதா பாத்திலா, இவைகளை நீ வீணாக வெட்டியாக படைக்கவில்லை என்று சொல்லுவார்கள் என்று அல்லாஹ் சொல்றான். சரி, இப்ப 30 கேலக்சிஸ பாக்குற அளவு நாங்க வெளியில போறதாக இருந்தா எவ்வளவு தூரம் போயிருக்கிறோம்? 5 மில்லியன், அதாவது 50 லட்சம் ஒளியாண்டு லைட் இயர்ஸ் வெளியே போனால்தான் எங்களுக்கு 30 கேலக்சிஸ பாக்குற அளவு போகிறது. பின்ன தொடருது உங்களோட மில்கி வே. எங்களோட மில்கி வே பாருங்க எங்க போகுது, அட்ரஸ் இல்லாம போகுது. மில்கி பூமி இல்ல, சூரியன் இல்ல, சோலார் சிஸ்டம் இல்ல, மில்கி வே. மில்கி வே அட்ரஸ் தான் போயிருச்சு. பாருங்க, இதெல்லாம் ஒவ்வொரு பெரிய பெரிய கேலக்சிகள், சின்ன பெரிய ஏராளமான. முழு யூனிவர்ஸ்லயும் 1000 மில்லியன் குறைஞ்சது 6 கருத்து இருக்குது, 6 அபிப்பிராயங்கள் சொல்றாங்க. அது ஆக குறைஞ்ச எண்ணிக்கை தான். 1000 மில்லியன் கேலக்சிஸ் இருக்குது யூனிவர்ஸ்ல. இதெல்லாம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கேலக்சி. சும்மா கல்லு மாதிரி வளர்ந்து சின்ன கல்லுகள் மாதிரிகளுக்கு இன்னும் நாங்க மேல போறோம். லைட் இயர்ஸ்ல 50 மில்லியன் 50 மில்லியன் தூரம் நாங்க வெளியே போயிட்டோம். இப்ப அப்படின்னா 50 மில்லியன் 5 கோடி 5 கோடி ஒளி ஆண்டு லைட் இயர்ஸ். 5 கோடி லைட் இயர்ஸ் நாங்க தொடர்ந்து டிராவல் பண்ணினால்தான் இந்த அளவு தூரம் நாங்க யூனிவர்சிட்டியுடைய இந்த கேலக்சிகள் எல்லாம் பார்க்கிற அளவு வெளியே வந்துட்டோம். இப்ப எங்களுக்கு இந்த அதாவது 50 மில்லியன் 5 கோடி ஒளியாண்டு பயணம் செஞ்சா கிட்டத்தட்ட 2000 கேலக்சிகளை வெளியிருந்து பார்க்கிற அளவு வெளியே போகுது. சுப்ஹானல்லாஹ். எங்கட மில்கி வே எங்க, எங்கட சூரிய குடும்பம் எங்க, இது இப்ப நாங்க வந்திருக்கிறது 10 மில்லியன் நாங்க வெளியே வந்துட்டோம் யூனிவர்ஸ்ல. 10 மில்லியன் வெளியே இப்ப நாங்க அப்படியே ரிட்டர்ன் எங்கட கேலக்சிக்கு எங்கட மில்கி வேக்கு அந்த மில்கி வேல இருந்து எங்கட சோலார் சிஸ்டத்துக்கு எங்கட பூமிக்கு லண்டனுக்கு ஹெரோல லேண்ட் ஆக போறோம். இதெல்லாம் கேலக்சி, ஒன்றும் ஒவ்வொரு தனி கேலக்சிகள். பாருங்க எங்கட கேலக்சி வருது. இதுதான் மில்கி வே. பாத்தீங்க மில்கி வே இருக்கேன்னு சொல்லப்படுதுன்னா தூரத்திலிருந்து பார்க்கும்போது பால் கொட்டினால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி வெள்ளையா வெளிச்சமா விளங்குது. பாருங்க, இதுல ஒரு விஷயத்தை நாங்க விளங்கணும். யூனிவர்ஸ் உடைய இயற்கை நேச்சுரல் என்னது? டார்க்னஸ், இருட்டு. யூனிவர்ஸ் முழு பிரபஞ்சம் இருட்டு தான். நாங்க பகலுக்கு பார்த்தா முழு உலகமும் வெளிச்சமாயிருச்சுன்னு விளங்குறோம். முழு இல்ல, சின்ன ஒரு பகுதி சூரியனுடைய வெளிச்சம் படுகுது. சின்ன ஒரு பகுதி யூனிவர்ஸ்ல ஒரு சின்ன ஒரு ஏரியா டார்ச் லைட் அடிச்சா வெளிச்சம் படுற மாதிரி ஒரு ஏரியா வெளிச்சமா இருக்குது. அதனாலதான் பேக் சைட் பூமியுடைய பின் சைடு இருக்குது, பின்னால் உள்ள பகுதி என்னவா இருக்குது? இருட்டு, இரவு. அவங்களுக்கு சூரிய வெளிச்சம் படுகிறது இல்ல, அவங்க இயற்கையான அவங்களுடைய இருள் இருக்கிறாங்க.
பகல் என்பது உருவாக்கப்படுகிறது. ஒமின் ஆயாத்திஹி லைலு நஸ்லஹு மின்ஹு நஹார் என்ற ஆயத்துடைய தஃப்சீர்ல சூரா யாசீனுடைய விளக்கத்துல நாங்க போன முறை அந்த ஆயத்தில் அல்லாஹ் ஒமின் ஆயாத்திஹி லைல் அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளில் நின்றும் உள்ளதுதான் இரவுன்னு அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளில் நின்றும் உள்ளதுதான் பகல் என்று சொல்லல. இரவை அல்லாஹ் இயற்கையாக படைச்சிருக்கிறான். அந்த இரவிலிருந்து ஆங்காங்கே வெளிச்சத்தை அல்லாஹ் உண்டாக்குறான். இந்த முழு மில்கி வேயும் இவ்வளவு வெளிச்சமாக இருக்குதுண்டா, இதுல அவ்வளோ நட்சத்திரங்கள் இருக்குது. அவ்வளவு, அதாவது சூரியனை விட 10,000 மடங்கு, சூரியன் பூமியை விட அதனுடைய சைஸ்ல மட்டும், அதனுடைய அந்த அதாவது விட்டத்துல மட்டும் 109 மடங்கு சூரியன் பூமியை விட பெருசு. விட்டத்துல அதனுடைய அந்த ரவுண்ட் ஷேப்ல அதனுடைய சைஸ்ல 13 லட்சம் மடங்கு இந்த பூமியை விட சூரியன் பெருசு. இந்த சூரியனை விடவும் 10,000 மடங்கு பிரமாண்டமான நட்சத்திரங்கள் இந்த மில்கி வே உள்ளுக்கு இருக்குது. அப்ப இந்த மில்கி வே இருக்கு பால் வெளி மண்டலம். மில்கி வே என்று சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, வெளியிலிருந்து பார்த்தா அவ்வளவு வெளியேந்து இருக்குது, அவ்வளவு வெளிச்சமா இருக்குது இந்த கேலக்சி மட்டும். ஏன் காரணம் என்னண்டா, அது அவ்வளவு நட்சத்திரங்கள், வெளிச்சமான பிரமாண்டமான நட்சத்திரங்கள் இதுக்கு இருக்குது. இந்த கேலக்சில ஒரு மூளையில இருக்கு பாருங்க, இதுவும் இல்லை. எங்கட சோலார் சிஸ்டம் இந்த இருக்குது, சூரிய தொகுதி, சூரிய குடும்பம். இப்போ ஒவ்வொரு பிளானட்டையும் தாண்டி ரிட்டர்ன் பூமி 3வது பிளானட். இறங்கியாச்சு. சரி, இது நான் எதுக்குன்னு சொன்னா, இன்றைய ஆய்வுல இவங்க செய்யற இந்த ஆய்வுகளை வச்சு நாங்க எங்களோட அல்லாவையும் எங்களோட குரானையும் தான் விளங்குறோம். எங்களோட அல்லாவுடைய மகத்துவத்தை குரானை விளங்குறதுக்கு இவர்களுடைய ஆய்வுகள் எவ்வளவு துணையாக இருக்கிறது. அவைகளை ஆய்வு செய்கிற அவர்களுக்கு அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுக்கும். படைப்புகளை பத்தி ஆய்வு செய்யறாங்க இவ்வளவு தூரத்துக்கு, படைச்சவனை பத்தி புரிஞ்சு கொள்றதுக்கு உங்களுக்கு ஏதோ தடைகள் திரைகள் இருக்குது. அல்லாஹ் தஆலா அவங்களுக்கும் ஹிதாயத்தை கொடுக்கணும். அப்ப இதை நாம விளங்கி கொண்டது என்னண்டா, குளிந்துரு மாதாபி சமாவாத்தி வல்லா, வானம் பூமி இதுக்கு இடைப்பட்ட இடங்கள்ல என்ன இருக்குது என்பதை பார்க்க சொல்லுங்க. இந்த அல்லாஹ் சொல்றானே, எங்களோட அல்லாஹ்வுடைய மகத்துவத்தை கம்பீரத்தை நாங்க விளங்கி அல்லாஹ்வோட உள்ள உறவை வளர்த்து கொள்ள முயற்சி செஞ்சு இபாதுர் ரஹ்மானாக வாழ எல்லோரும் முயற்சியும் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்ம பேசின விஷயங்களை எடுத்து அமல் செய்ய கிருபை செய்வானாக. அடுத்து பலருடைய ஒரு ரிக்வெஸ்ட் என்னன்னு சொன்னா, பெண்கள் சார்பாகவும் துவா, போன கிளாஸ்கள்ல நாங்க கடைசியில எல்லாரும் சேர்ந்து சின்ன சின்ன துவாக்கள் பாடமாக்கினோம். அத பலரும் ஓதி வாராங்க, பலரும் இதுவரையும் ஓதி அமல் செஞ்சு கொண்டு வராங்க. அதை கண்டினியூ பண்ணினா, ஏதாவது சின்ன சின்ன துவாக்கள் பாடமாக்கினா நல்லது. கிளாஸோட கிளாஸா துவா பாடமாக்கி பட்ட மாதிரி இருக்கும். வாழ்க்கையில் அது தனியாக பாடமாக்குறதுல அது நடக்க போற விஷயம் இல்லை. நான் இன்றைக்கு கொஞ்சம் கூட நேரம் போனதுனால நாளையிலிருந்து நாம சில துவாக்கள் எடுப்போம் இன்ஷா அல்லாஹ். ஜஸாக்குமுல்லாஹ் கைர். சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அல்லா